நாம் எடுத்த செய்தியின் தலைப்பு நாம் எடுக்கும் தீர்மானம். நம்முடைய நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்க, நான் எடுக்கும் தீர்மானம். கொஞ்சம் சத்தமா எனக்கு கேட்கிற மாதிரி, நான் எடுக்கும் தீர்மானம். தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தீர்மானத்தை எடுக்கிற அடிப்படையில் தான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இன்னைக்கு எங்களுடைய எல்லாம் ஊழியங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து ஜொலிக்க வேண்டுமானால் உலகம் முழுவதிலும் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போகாத ராஜ்யங்கள் மிகவும் குறைவுதான். உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போக காரணம் நம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் செய்யறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க எடுக்கிற தீர்மானம் தான். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் இவ்விதமாக தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் மற்ற பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், உயிருள்ள எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். அவைகளுக்கு சரீரம் உண்டு, தோற்றம் உண்டு, ஜீவன் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அவைகளுக்கு ஒன்றும் ஆத்மா இல்லை. மனுஷனுக்கு மட்டும்தான் தெய்வம் என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஆத்மா. பக்கத்திலே சொல்லுங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் தெய்வம் ஆத்மா கொடுத்திருக்கிறார். சொல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை ஸ்தாபிப்பதற்காகவோ, ஒரு தனிப்பட்ட குரூப் உருவாக்குவதற்காகவோ, ஒரு லீடராக, தலைவராக நின்று தன்னை உயர்த்துவதற்காக இயேசு இந்த பூமியில் வரல. இயேசு உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆமீன் எல்லாம் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இது என்னால சொல்லாம இருக்க முடியாது. இந்த இயேசு இந்த உலகத்தில் இல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்பேன். அவர் என்னை சந்தித்தார், என்னை பிடித்தார், என்னை அழைத்தார், என்னை நேசித்தார். இன்னைக்கு இந்த அளவுக்கு தேவன் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஆத்மாவினுடைய விலை என்ன? வேத புத்தகம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவின் விலை இந்த உலகம் முழுவதையும் விற்றாலும் வாங்க முடியாது. இந்த உலகத்தில் ஏற்றவும் விலை மதிப்பு கூடியது என்னுடைய உங்களுடைய ஆத்மா தான். இந்த ஆத்மாவின் மேல்தான் பிசாசு கண்ணை வைத்திருக்கிறாங்க. இதே ஆத்மாவில் தான் இயேசு கிறிஸ்துவும் கண்ணை வைத்திருக்கிறாங்க. அவரும் இதுக்காக தான் ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறார். சாத்தானும் இதுக்காக தான் ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் மனிதனாய் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் நிச்சயமாகவே ரெண்டு இடத்திலே ஒரு இடத்தில் போய்தான் ஆக வேண்டும். ஒன்று பரலோக ராஜ்யம், இல்லாவிட்டால் சொல்லுங்க, மேடையில் இருக்கிறவங்களை எனக்கு உதவி செய்யலாம். இல்லாவிட்டால் பரலோகத்தில் போகாவிட்டால் எங்க தான் போனோம்? அது பாஸ்டர் ஆனாலும் சரி, பிஷப் ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் சரி, எவனாயிருந்தாலும் சரி, தன்னுடைய ஆத்மாவை கரையில்லாம பாதுகாத்துக் கொள்ளாத பட்சத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமாக நின்று சத்தியத்திலும் ஆத்மாவிலும் தேவனை ஆராதித்து கரத்திரையற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டி என்ற அந்த முத்திரை எவனுக்கு பிராபித்திருக்கிறதோ அவன் மட்டும்தான் சொர்க்கத்தில் போக முடியும். சொர்க்கத்தில் போக முடியும். அல்லாத அத்தனை மனுஷனும் எந்த குலமானாலும், கோத்திரமானாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளானாலும் நரகத்தில் போய்தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்க எனக்கு தெரியல. என்னுடைய செய்தி நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே அதனுடைய சந்தேகம் இருந்தால் கிளியர் பண்ணதுக்காக லூக்கா எடுக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் ஆமென் கத்து நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அங்க ரெண்டு மனிதரை பார்க்க முடியும். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரனாக பிச்சைக்காரன் லாசரு. இருவருமே மனிதர்கள் தான். இருவருமே உலகத்தில் பிறந்தவங்க தான், உலகத்திலே வாழ்ந்தவங்க தான், மனிதராக நடமாடினவன் தான். ஆனால் ஒருத்தன் ஐஸ்வர்யவான். அவன் உடுக்கிறது ரத்தாம்பரம், அவன் இருக்கிறது பெரிய அரமனை, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் உண்ணுகிறது எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனால் அவன் சாப்பிடும் பொழுது அவன் வாயின்னு விழுகிற துணுக்கள், அவன் வாயின்னு வேஸ்டேஜ், அது சாப்பிடுறதுக்கு ஒருத்தன் வெளி நாய்க்களோட படுத்து கிடக்கிறார். அவனுக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லை, போர்க்கிறதுக்கு போர்வை இல்லை, அவனுக்கு உண்ணதுக்கு உணவு கிடையாது, குடிக்க தண்ணி இல்லை, அவனை ஆற்றுவார் தேற்றுவார் ஒருவருமே இல்லை. நாய்க்கள் தான் அவன் கூடவே இருந்தார். அவன் சரீரத்திலே பருக்களால் நிறைய பெற்று அந்த பருக்கள் ரத்தமும் சீழும் நக்கி கொண்டு இந்த நாய்க்கள் இருப்பாங்க. அந்த எச்சி போய் சாப்பிடுறதுக்கு அவன் உடம்பு முந்தி நாய்க்கள் சென்று அதை எடுத்து சாப்பிடும். அது இவனுக்கு கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் மரிக்கிறான். மரிக்கும் பரலோகத்தில் பரமபிதா எழும்பி நின்று தன் தூதர்களை பூலோகத்து பூமிக்கு அனுப்பி அவனை எடுத்து கொண்டு போய் பரதீசில் ஆபிரகாமின் மடியிலே வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்தாலும் ஆமென் சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எடுத்துக்கொண்டு போய் அவனை பரதீசிலே ஆபிரகாமின் மடியிலே உட்கார வைக்கிறார். அடுத்த நாளில் ஐஸ்வர்யவான் மரித்து அவனுக்கு பெரிய வெடிக்கட்டு, பயங்கர பாண்டு மேளம், பயங்கர ஊரெல்லாம் பயங்கர அமக்களம். தலைவன் தானே, பணக்காரன் தானே, கோடீஸ்வரன் தானே, பெரிய அடக்காராதனை, நல்ல அடக்காராதனை. ஆனா அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அவன் பாதாளத்தில் சென்று அவனுக்கு அந்த தாகம் தாங்க முடியாம, நெருப்பின் வெப்பம் தாங்க முடியாம அங்க தவிக்கும் பொழுது அப்பதான் அவன் மேலே பார்க்கிறான். ஆமீன். நீங்க இந்த பன்னியை பார்த்து மேலே வானம் ப்ளூன்னு சொன்னா நோன்னு சொல்லுவோம்.
பாஸ்டர்ஸ் எல்லாம் கவனிக்கணும். நீங்க பன்னியை பார்த்துட்டு ஒரு நாள் சொல்லுங்க, மேலே வானம் ப்ளூ சார் சொன்னா நோ பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் அவன் சொல்லும் வானம் ப்ளூ. என்னைக்கு தெரியுமா? கையை காலை கட்டி சைக்கிள் பின்னாடி கட்டி அவனை மலக்க படுக்க வைத்து கசாப்பு கடைக்கு கொண்டு வரும்போதுதான் அவன் வானத்தை பார்ப்பான். நான் சொல்றது புத்தி உள்ளவங்க புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுன்னு ஒருவர் இருக்கிறது உண்டானால் அதை காணக்கூடிய கண்கள் நமக்கு தேவை, அதை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை, அதை விசுவாசிக்கக்கூடிய ஹிருதயம் நமக்கு தேவை. நம்முடைய ஹிருதயத்தில் அவருக்கு இடத்தை நம்ம ஆயத்தப்படுகிற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அந்த கசாப்பு கடைக்கு போகும்போதுதான் அது மலாந்து படுக்கும்போதுதான் மேலே வானம் வானம் ப்ளூ வர்கீஸ் கரெக்ட் தான், நீங்க அன்னைக்கு சொன்னது அது கரெக்ட் தான். இப்ப வானம் ப்ளூ நான் இப்பதான் அடுத்த நிமிஷம் மண்டை அடிச்சு உடைக்கிறான். நல்ல கவனிக்க வேண்டும், நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அவன் படிப்போ பணமோ ஆஸ்தியோ சொத்தோ சமுதாயமோ அவனுடைய சங்கடனையோ எதுவும் அவனை ரட்சிக்க முடியாது, எதுவும் அவனை காப்பாற்ற முடியாது. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரம்தான். இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குது? தேவ பலன். பக்கத்துல சொல்லுங்க, இது கெட்டு போறவனுக்கு பைத்தியம். இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியம். அவனுக்கு இது கேட்கவும் வயிறு எரியும், இவனுக்கெல்லாம் வேற பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ நம்மளை பேசுவாங்க ஏசுவாங்க. பயப்பட வேண்டாம், அவனுக்கு அது பைத்தியமா தெரியும். இந்த மைக்கின் சத்தம் கேட்கும் ஒரு சிலருக்கு அது பைத்தியமா தெரியும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குதா? கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவ பலனா இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் மரித்தால் அவன் பாதாளம் போனோம், ஐஸ்வர்யவன் பாதாளத்துக்கு போனான், தரித்திரம் பிடித்த லாசரு நிச்சயமா அவன் பரதீசுக்கு போனார். இது உண்மை, இது சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் இன்றைக்கு இந்த ராத்திரி இந்த செய்தி கேட்டு நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்கணும். நான் பாதாளத்துக்கு போறதா, நான் பரலோகம் போறதா தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய கையில் ஒரு பட்டர்ஃப்ளை வைத்திருக்கிறேன், வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பட்டர்ஃப்ளை வைத்திருக்கிறேன். நான் இங்க இருக்கிற போதகர்களை கேட்கிறேன், ஐயா இந்த பட்டர்ஃப்ளைக்குள்ள உயிர் இருக்குதா, இது சத்ததா என்று கேட்டால் ஒரு சிலர் சொல்லுவாங்க சத்தது என்று சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க உயிர் இருக்குது என்று சொல்லுவாங்க. அப்ப சத்தது என்று சொல்லும்போ நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த பட்டர்ஃப்ளையை நான் பறக்க விட்டுருவேன், அந்த பாஸ்ட் தோற்று போயிடும். அவர் அதுக்கு உயிர் இருக்குது என்று சொன்னால் நானே அதை நசுக்கி கொன்றுடுவேன், அந்த பாஸ்டை தோற்கடிக்கும். அதனுடைய அர்த்தம் என்னுடைய ஆத்துமா என் கையில் இருக்குது. நான் சொல்றது விளங்குதா? என்னோட தமிழ் உங்களுக்கு விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்துமா என் கையில் இருக்குது, அதை நசுக்கி கொன்று பாதாளத்துக்கு அனுப்புவது என் தீர்மானம் தான். அதை ரெக்க வைத்து பறக்க வைத்து பரலோகத்தில் கொண்டு விடுகிறதும் என்னோட தீர்மானம் தான். இந்த தீர்மானத்துக்கு உறுதி தேவை. கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வருகிறது, வயிற்று வலி மாறணும், தலைவலி மாறணும், பல்லு வலி மாறணும், கல்யாணம் நடக்கணும், லவ் சக்சஸ் ஆகணும், வீடு கட்டணும், சொத்து வேணும், பிள்ளைகள் ஃபாரின் போகணும், இன்னும் பிள்ளை பெற்றுக்கணும். இது கல்ல கன்வென்ஷன். என்னுடைய ஆத்துமா ஆயுத்தமாகணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இதுதான் உலகம் இன்றைக்கு நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய படைப்புகள் சிருஷ்டிப்புகள் எல்லாம் இயேசுவின் வருகைக்கு ஆயுத்தமாயிருக்கும் பொழுது தன்னுடைய கரையத்தால் வாங்கப்பட்டு முத்திரிக்கப்பட்ட மணவாட்டின் சபைகள் இன்றைக்கு ஆயுத்தமா இல்லை. அமீன் சொல்லுவோமா? சபைக்குள்ளே அடி, சபைக்குள்ளே பிரச்சனை, சபைக்குள்ளே பிரிவினை, சபைக்குள்ளே கலகம், சபைக்குள்ளே கோஷ்டி மோதல், இப்படி சபைக்குள்ளே பலவிதமான போராட்டம். பாஸ்டருக்கு ஒரு கோஷ்டி, இவங்களுக்கு ஒரு கோஷ்டி. இது பெந்தெகோஸ்து சபைக்கு லாய்க்கு இல்லை. ஆமென். பெந்தெகோஸ்து சபை கரை இல்லாத சபை, பெந்தெகோஸ்து சபை சத்தியத்தில் நாட்டப்பட்ட சபை. பெந்தெகோஸ்து சபையில் இருக்கிற மக்களுக்கு தான் இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து கிரயத்தை கொடுத்து வாங்கினார் என்பதை மறந்து போக கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சபைக்குள்ள ஏழைகள் வரும், பணக்காரன் வரும், படித்தவன் வரும், படியாதவன் வரும். ஆமீன். சபை ஆரம்பித்த காலத்தில் இருக்கிறவன் இருப்பான், நேற்று வந்தவன் இருப்பான். யாரு வந்தாலும் இயேசுவுக்கு எல்லாம் சமந்தான், அவருக்கு வித்தியாசமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தான் 60 வருஷம் இருந்தேன்னு சொல்லி எனக்கு மேலே போன இன்னொரு சீட்டு கிடைக்க மாட்டேன், நேற்று வந்தோன்னு சொல்லி அவனுக்கு கீழே ஒரு பலகை போட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் சம சீட்டு தான் பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியான இந்த நாளில், இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் என்னோட தீர்மானம் தான், என்னுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு அனுப்புறதும் என்னுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு அனுப்புறதும் என்னோட தீர்மானம் தான். நான் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும், என்னை அதுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், என்னை அதுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது இயேசு மாத்திரம்தான். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னிலூടെ எல்லாமே ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு செல்ல முடியாது. ஒருவனும் போக முடியாது.
பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ பதவி வைத்தோ ஜாதி சொல்லி வேஷம் சொல்லி போக முடியாது. பரலோகம் போவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் போனால் யார் உனக்கு துணை செய்வார்? இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு படுக்க போறேனே, நாளை எழும்புவேன், யாரால சொல்ல முடியும்? கிருபை இருந்தா மட்டும்தான் எழும்ப முடியும். அவர் எழுப்பினா மட்டும்தான் எழும்ப முடியும். கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எந்தக்கையோ இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டாம். உங்களோட மனசாட்சிக்குள்ள உங்களோட ஹிருதயத்துக்குள்ள எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனமான. நேற்று சொன்னோம் அல்லவா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் தேவனை சேவிக்கிற அனுபவம், தேவனுக்காக வாழுகிற அனுபவம், ஆண்டவருக்காக ஓடுகிற உழைக்கிற கொடுக்கிற ஒரு ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளை இப்ப பாட்டு பாடினா, நானும் என் வீட்டாரும் என்ற பாட்டு பாடணும். குடும்பமாய் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? குடும்பமா சபைக்கு போற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? குடும்பத்திலே குடும்ப ஜெபம் நடத்துற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? குடும்பமாய் தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக உழைக்கிற அனுபவம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது? அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். நான் பேசிக்கொண்டே போகலாம். என்னோட முன்னில் இருக்கிற நேரத்துக்குள்ள நான் முடித்துதான் ஆக வேண்டும். வேகமா வாங்க. எஸ்தேரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 16 வசனம் எடுக்கும் பொழுது அங்கே எஸ்தேருடைய தீர்மானத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், வேகமா எடுக்கலாம். எஸ்தேரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13 16 வசனங்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவார் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. அடுத்தது, நீ இந்த காலத்திலே, நல்ல கவனிக்கணும், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் நீ எழும்பும். அப்பொழுது, நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை, அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்றார் சொல்ல சொன்னார். அப்பொழுது எஸ்தேர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும், தீர்மானம் பாருங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். வலது கை இருக்குதா? உயிருள்ளவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லையில சொல்லுங்களேன். சத்தவங்க சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? எத்தனையோ நீங்க பார்த்திருக்கலாம், பிறவியிலே 2 கை இல்லாம இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா இந்த சோழர் வந்து 2 கை இல்லாத எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கலாம். அவருக்கு நம்ம கை தட்டுறதும் கை உயர்த்ததும் நம்ம கை கொண்டு செய்யறதும் பார்க்க என்ன ஆசை இருக்கு தெரியுமா? எனக்கும் கை இருந்திருந்தா அப்படி பண்ணலாமே. பிறவியிலே 2 கால் இல்லாத பிறந்த மக்களை நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம நடக்கிறது, ஓடுகிறதும் சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க யோசித்து துக்கப்படுவாங்க. ஐயோ, இவங்களுக்கெல்லாம் கால் இருக்குது, எனக்கு கால் இல்லையே. வாய் இருக்குது, காது இருக்குது, கேட்க முடியல, பேச முடியல. நீங்க பார்த்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் இருக்குது, பார்க்க முடியல. அவங்களை நீங்க பார்த்திருக்கலாம். நமக்கு கண் இருக்குது, வாய் இருக்குது, நாவு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது. இதெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான். ஆராதனைக்கு வரவன் கையை கட்டி இருந்து பாருங்க, உன் வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கு. நல்ல கருத்தை அடித்து ஆராதிக்கிறவன் எவன் வாசல் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 10 நரம்புள்ள அந்த வீணைகளை அடித்து வந்து பாடி பாருங்களேன், இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆண்டவரால கூடும், அவரால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அப்படியானால் எனக்கு தெய்வம் எதுக்கு கரங்களை கொடுத்திருக்கிறான், எதுக்கு கால்களை கொடுத்திருக்கிறான், எதுக்கு நல்ல வாய், எதுக்கு நல்ல கண்ணு, எதுக்கு நல்ல காது எனக்கு கொடுத்திருக்கிற? தெய்வத்தை ஆராதிப்பதற்காக தான். ஆராதிக்கிறவனோட குடும்பம் ஜொலித்துக் கொண்டிருக்கும், அவன் குடும்பம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இங்க எஸ்தேரின் தீர்மானம், நான் சத்தாலும் சாகிறேன். ஆமீன் சொல்லுவோமா?
இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் குடும்பத்தில் இன்னும் அநேக ரட்சி அந்த இடத்துல வாசித்தது பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்ல. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதனுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துல நீ எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். எவ்வளவு சில தாய் தகப்பன் இல்லாத அந்த பிள்ளைய அந்த மோர்தெகாய் எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தி இருக்கிறாங்க, எவ்வளவு அழகா வளர்த்து. அழகிலே சிறந்தவள் இந்த எஸ்தேர், அழகிலே சிறந்தவள் எஸ்தேர். அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, கூட பிறந்த சகோதரர் இல்ல, அனாதையிலும் அநாத பெண். வளர்ப்பு தகப்பன் அவளை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள், நன்றபடியா ஒழுக்கமா வளர்த்தி இருக்கிறார். அவளை சரித்திரம் எடுத்து பார்த்தால் இன்னைக்கு தாய் தகப்பன் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் மேலாக ஒழுக்கம் உள்ளவளாய் அவள் வளர்ந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? அவருடைய அழகில் அவள் மயங்கவில்லை, அவருடைய மற்ற காரியத்தில் அவள் மயங்கவில்லை, தன்னோட வளர்ப்பு தகப்பன் சொல்ல அவள் மீறவில்லை. ஆனால் அப்படி செல்லமா வளர்த்த தகப்பன் சொல்லுகிறார், நீ அழிவீர்கள். எப்ப அழிவீர்கள்? அங்கே ஒரு கூட்டம் மக்கள் அழிந்து போக போகுது. உனக்கு அரமனை கிடைச்சிச்சு, நீ ராணியா போக போற, உனக்கு நீ கஷ்டம் இல்லை, உனக்கு நீ நஷ்டம் இல்லை, எனக்கு சுக வாழ்க்கை இல்ல. கர்த்தர் உன்னை அழிப்பா. உன் அரமனை உனக்கு கை கொடுக்காது, உன் பட்டம் பதவி உனக்கு கை கொடுக்காது, உன்னுடைய ஸ்தானமான உனக்கு கை கொடுக்காது, உன்னுடைய பதவிகள் ஒன்று உனக்கு கை கொடுக்காது, நீ கோடி கோடி சேர்த்து வை கை கொடுக்காது, எந்த உலகம் உனக்கு கை கொடுக்காது. உனக்கு கை கொடுக்கிற ஒரே ஒருவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம்தான். நீங்க கை அடித்து கொண்டே இருக்கணும், ஆமீன் சொல்லிட்டே இருக்கணும், அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் இங்க வந்து பாஸ்டர் சோறு காப்பி எதுவுமே கேட்கறது இல்லை. உண்டா பாஸ்டர்? இங்க அருமையா இன்னைக்கு மத்தியானம் என் கூட வந்த பிள்ளைங்க இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு சொல்றோம், அப்பா என்ன சாப்பாடு, நீ தலைகீழா நின்னாலும் என்னை மாற்ற முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? பிள்ளைங்க சொல்றாங்க, அந்த நெல்லிக்காய் ஏதோ ஒன்று பண்ணி செய்தாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது முடிச்ச ஒரு பாடு பீட்ரூட் இப்படி செய்தாரா, அப்பா என்ன டேஸ்ட். அவங்க சொல்றது பார்த்தா அப்பளே நான் திரும்பி கார்ல வந்து அந்த ஊறுகாய் சாப்பிட்டு தான் போன போல தோணுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அதல்ல முக்கியம், இதுதான் என்னுடைய ஆகாரம், இதுதான் என்னுடைய இதை நான் பேச பேச பேச, இதை நான் துதிக்க 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 என் அப்பனை போட்டு உயர்த்த 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 அவர் எனக்கு பலனும் கிருபையும் வல்லமையும் அதிகாரமும் பவர் என் கையில் என் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு கூட்டம் யூத குலங்கள் அழிய போகுது, ஒரு கூட்டம் குடும்பங்கள் அழிய போகுது. ராஜாவின் கையெழுத்து போட்டது உண்மைதான், எல்லாம் டோருக்கு டோர் மரண செய்து போயது உண்மைதான். ஆனா நீ இப்ப சுகிக்கிற காலம் அல்ல, நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல. நீ எழும்பணும், நீ உழைக்கணும், நீ கொடுக்கணும், நீ முழங்கால நிக்கணும், நீ துதிக்கணும், நீ ஆராதிக்கணும், நீ தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். குடும்பத்தோட தீர்மானம் எடு, குடும்பத்தோட தீர்மானம் எடு. தகப்பன் ஒரு வழி, தாய் ஒரு வழி, மக்கள் ஒரு வழி. குடும்பம் சின்னாபின்னமா போக இடம் கொடுக்காது. குடும்பத்தோடு தீர்மானம் எடு. குடும்பத்தோடு புருஷனுக்கு தெரியாத மனைவி தீர்மானம் எடுக்க கூடாது, மனைவிக்கு தெரியாம புருஷன் எடுக்க கூடாது. இருவரும் கலந்து யோசித்து முடிவெடு. ஒரு சீக்ரெட் மேட்டர் குடும்பத்தில் இருக்க கூடாது. குடும்பத்தோடு கலந்து பேசு. பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தால் பிள்ளைகளை உட்கார வைத்து பிள்ளைகளோடு பேச பழகுங்க. குடும்பத்தினோட வரவு செலவுகள் பிள்ளைகளோடு பேச பழகுங்க. அந்த பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி புரிய வைங்க. ஆமென். நிறைய நல்ல புருஷர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு 30 வருஷம் கூட படுக்கிற மனைவிக்கு தெரியாது. அவன் கேட்கிறேன், உனக்கு என்ன தேவை? சோறு துணி, அவ்வளவுதானே, வாயை மூடிட்டு அமைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். அவன் ஆம்பளை நினைக்கிறான். நான் சொல்றேன் அவன் ஆம்பளை அல்ல. நீங்க எல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சனே பாக்குறீங்க, முறைக்கிற எல்லாம் அந்த கேஸ் மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவங்க நீங்க அப்ப எப்படியோ தெரியல, விட்டா என்ன அப்படியே மிக்சியில போட்டு அரைப்பா போல தெரியுது. நான் சொல்றேன், எனக்கும் பண்ற, நான் சன்னியாசி இல்லை, எனக்கும் 58 வருஷமா பொண்டாட்டி என் கூட உண்டு. ஆமீன் சொல்லுவோமா? 58 வருஷம் முடிய போது எனக்கு திருமணம் ஆகி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு 56 வருஷம், தப்பா நினைச்சுக்காதுங்க, 56 வருஷம் என் மனைவி கூடவே உண்டு. ஒரு நாள் நான் அவளை அடிச்சு கிடையாது, ஒரு நாள் அவளை நான் திருப்பி அடிச்சதும் கிடையாது. நம்ம பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. வாங்கி இருக்கிறீங்களா? இல்ல, சிரிக்கிறது பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா கொச்சினை பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை, நல்ல கொச்சு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுங்கள். எப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழுற மாதிரி. இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்கள் பொம்பளைங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஏன்? நீ கொடுத்து வச்சிருக்கிற. அவள் கடக்காரனா அல்ல, அவள் கடனை தீர்த்துட்டே இருக்கிறான். ஆமென். இந்த அடி பிடி சங்கம் என் வீட்டில் நீ பார்க்க முடியாது. எவ்வளவு பணம் வந்தாலும் என் மனைவிக்கு தான் தெரியும், அவங்ககிட்ட தான் இருக்கும். என் தேவைக்கு நான் தான் அவங்ககிட்ட கேட்டு வாங்குறேன். எனக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. நான் எதுவுமே ஒளிச்சு வைக்கிறது இல்லை, எனக்கு மரபு தெரிவு கிடையாது, எதுவுமே நான் சேஃப்டியா வைக்கிறது கிடையாது. எல்லாம் கரெக்டா சேஃப்டியா வைக்கிற மனைவியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கள்ளம் கபடம்
இல்லாத மனைவியை இயேசுப்பா கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் பொறாம மாதிரி தெரியுது, எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லதே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்க ஸ்தாபனத்தின் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் விலா எலும்பே கிடைத்தது, வர்கீஸுக்கு முதுகெலும்பே கிடைச்ச சொன்னேன். நான் இங்க வந்து பார்த்தா காலையில இவருக்கு ஒரு முதுகெலும்பை நான் பார்த்தேன். மனைவிகளை நீங்க நல்ல ஊழியத்தில் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சாம்பாரும் பருப்பு கறியும் போண்டாயும் சுட்டு கொடுக்கிறதுக்கும் கைகால் பிடிக்கிறதுக்கும் துணி அமைக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கு அல்ல, தலையில பேன் பார்க்கிறதுக்கு மட்டுமல்ல, பொண்டாட்டி ஊழியத்திலே பயன்படுத்தணும். ஊழியத்திலே பயன்படுத்தணும். ஆமீன் சொல்லுங்களேன். நான் அமெரிக்கா, லண்டன், ஆப்பிரிக்கா பல நாடுகளுக்கு நான் போறேன். என்னோடு கூட மனைவி மேடையில் பிரசங்கம், நானும் பிரசங்கம் பண்றேன். ஆமீன் சொல்லுவோமா? எங்கேயோ இடத்துல தெரியாம ஸ்திரீகள் சபையிலே மௌனமா இருக்கணும். ஸ்திரீகள் சபையிலே மௌனமா இருந்தா என்ன கதி? ஒரு இஸ்லாமிய மசூதிக்கு போங்க, ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. ஆம்பளைங்களை பார்க்கணுமா, தொழுகை பார்க்கணுமா, ஆராதனை பார்க்கணுமா, அங்க போங்க. பெண்களை பார்க்கணுமா, பெந்தகோஸ்து சபைக்கு வாங்க. அச்சாயமாரல்ல இப்படி இருந்தா எனக்கு இஷ்டம் இல்ல. என்ற கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஆண்களை பார்க்கணுங்க மசூதிக்கு போகணும், பெண்களை பார்க்கணுங்க எங்க வரணும்? பெந்தகோஸ்து சபைக்கு வரணும். அச்சானந்தி அங்கோட்டு போயிருக்கியா? எங்கோட்டு போயிருக்கியா? அங்கோட்டு போயிருக்கியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேருக்கு ரொம்ப பிஸியா? அங்கேருக்கு இதோ ஒருத்தர் இஷ்டம் இல்ல. என்ன அடி ஆഴ്ചയിൽ 8 ദിവസം പോയാലേ കർത്താവ് ചോറ് തരത്തുള്ളൂ. അവിടെ പോയി മുട്ടുമടക്കയിലെ നൂലെ കെട്ടി ഇറക്കി തരത്തുള്ളൂ. നിന്റെ വായ് തുറക്കുന്നു, വായ് അടയ്ക്കുന്ന കൃപ അത്. ஆமீன். நீ இப்ப சாப்பிடுறது காலத்துக்கு அது ஜீரணமாது. மிஷின் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணாம கிருபை அது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவ சமூகத்திலே நான் சொல்றது கவனிக்கணும். குடும்பத்திலே புருஷன் மனைவி ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே எண்ணம், ஒரே பிளான், ஒரே அபிப்பிராயம் அப்படி நீங்கள் உண்டானால் நீங்க பெற்று வளர்த்துற பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளாய் மாறாத கிரீடங்களாக மாறும். நீங்க சொல்றது பிள்ளைகள் கேட்கும். நீ கப்பன் சைடுல ஒரு கூட்டம், அம்மா சைடுல ஒரு கூட்டம். ஒரு வீட்டுல புருஷனுக்கு தன் மனைவி மேல கொஞ்சம் சந்தேகம். அதுக்கு அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்து சொல்லுவான், டேய் நான் ஆபீஸுக்கு போறேன், நான் வரும்போது உனக்கு நான் பால்கோவா வாங்கிட்டு வரேன். என்ன இங்க பால்கோவா உண்டா பாஸ்டர்? தெரியுமா எல்லாருக்கும்? பால்கோவா வாங்கிட்டு வரேன், நான் உனக்கு பால்கோவா. இங்க யாராரு வந்தாங்க எனக்கு நீ கரெக்டா சொல்லணும். எத்தனை போன் கால் மம்மி அட்டன் பண்ணாங்க கரெக்டா சொல்லணும். இவன் 6 மணிக்கு பப்பா வரும், பப்பா என்ன வாங்கிட்டு வருவாங்க? பால்கோவா. இவன் காத்திருக்கிறான். வந்த உடனே பப்பாயை தனியா கொண்டு போய் காதுல, இன்னைக்கு 5 பேர் வந்து போனாங்க, இன்னைக்கு 15 போன் கால் வந்தாங்க, சத்தியமா 6 வரல, 6 போனும் பண்ணல, பண்ணது 2 பப்பா தான் பண்ணியிருக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன வேணும்? அம்மா சத்தாலும் பரவாயில்லை, இவனுக்கு என்ன வேணும்? பால்கோவா வேணும். இப்படி பிள்ளைகளை புரோக்கராக நீ பயன்படுத்தாதே. ஜெபிக்கிற சத்தியத்துக்குள்ள வாழுகிற உனக்கு நீ உத்தமனாயிருந்தால் உன் கைபிடித்த பெண்ணும் உத்தமையாதான் இருப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிற. அப்படிதான் உன் பொண்டாட்டி உனக்கு உத்தமையா இருப்பா, உன் புருஷன் உனக்கு உத்தமனா இருப்பா, உன் பிள்ளைகளும் உனக்கு கீழ்ப்படிந்த நல்ல பிள்ளைகளா வாழும். பிள்ளைகளை புரோக்கர் வேலைக்கு வைக்காது. ஆமீன் சொல்லுவா. சந்தேகம் குடும்பத்தில் வேண்டாம். மனைவியை நம்பு, புருஷனை நம்பு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில வேண்டாம். இது நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. இந்த கோத்திரங்கள் எல்லாம் சாக போகுது, இவங்க எல்லாம் அழிய போகுது. நீ அரண்மனையில் இருக்கலாம் நினைத்து நீ சந்தோஷப்படாது, நீ குடும்பம் நாசமா போயிடும் சொல்றான். அடுத்து சொல்றாங்க பாருங்களேன். அப்பொழுது எஸ்தேர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, ஆமீன், நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். ஆமீன் சொல்லுவோமா? உபவாசம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துக்கு ஒருவர் போக வேண்டுமானால் ராஜா சொல்லணும், இந்த நாளில் இந்நாள் வரலாம். இவளுக்கு அந்த குறிப்பு வரல, அந்த அழைப்பு வரல. சட்டத்தை மீறி நான் சொல்றேன், மேலே ஒரு ராஜாதி ராஜா இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ராஜாக்களுக்கு நீ பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ராஜாக்கள். அவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், யூத ராஜ சிங்கம் எங்க அப்பன். நான் ஒரு பூனைக்கோ எலிக்கோ பிறந்தவன் அல்ல, பன்னிக்கு பிறந்தவன் அல்ல, சிங்கத்துக்கு பிறந்தவன், யூதராஜ சிங்கக்குட்டி. நான் ஒரு அல்லையிலே சொல்லுங்க, பன்னிங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நிறைய பன்னி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டி எல்லாரும் அல்லையிலே சொல்லுங்களேன். ரெண்டுமே சொல்லாத எந்த குட்டி எனக்கு தெரியாது. ஆமென். ஆனபடி பயப்பட தேவையில்லை. பயத்தின் ஆவி தேவன் நமக்கு தரல, பலத்தின் ஆவியும் பராக்கிரமத்தின் ஆவியும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். குடும்பத்தை கட்டணும், குடும்பத்தை இடிக்க கூடாது, குடும்பத்தை அழிக்க கூடாது, குடும்பத்தில் சந்தேகம், குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, என் மனைவியை உண்மையா நான் நேசிப்பேன்,
என் மனைவியை உண்மையா நான் நேசிப்பேன், என் புருஷனை உண்மையா நான் நேசிப்பேன், எனக்கு அந்த பிள்ளைகளை உண்மையா நேசிப்பேன், என் வீட்டுக்கு வந்த மருமக்களை உண்மையா நான் நேசிப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் சபைக்கு வருகிற மக்களை உண்மையா நான் நேசிப்பேன். ஆமென். என் சொந்த பந்தங்களை உண்மையா நேசிப்பேன், என் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களை நான் உண்மையா நேசிப்பேன். அவன் எனக்கு எதிரியா இருக்கலாம், எனக்கு துரோகியா இருக்கலாம், எனக்கு நிறைய காரியங்கள் செய்து என்னை கண்கலங்க வைத்திருக்கலாம், ஆனால் நான் அவனை நேசிக்கிறேன். சத்துருக்களை சிநேகின்னு சொன்ன ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். சத்துருக்களை சிநேகின்னு சொன்ன ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்ப இவருடைய தீர்மானம் என்ன? ஆமென். ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், ஆனால் நான் சத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். தன்னுடைய குலத்துக்காக, தன்னுடைய கோத்திரத்துக்காக, தன்னுடைய சமுதாயத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக. அவங்க எல்லாம் அவளுக்கு சொந்தமோ பந்தமோ கிடையாது. ஆனால் அவர்கள் சாகிறதுக்கு முன்னே அவர்களுக்காக எஸ்தேர் சாக போகிறார். அவள் அன்னைக்கு அந்த தீர்மானம் எடுத்தது நிமித்தமாக ராஜாவின் கையால போடப்பட்ட முத்திரையை ராஜாவே மாற்றி எழுத கர்த்தர் உதவி செய்தார். ஒரு யூதனுக்கும் சேதம் வரவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒருத்தனுக்கும் அழிவில்லை, ஒருத்தனுக்கும் கேடு இல்லை, ஒருத்தனுக்கும் கெடுதி இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க தெரியல. என்னோட வேத புத்தகத்தில் இயேசு சொல்லும் பொழுது என்னை உங்களை உலகத்தில் மக்களுக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை ஒரு கூட்டம் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எடுத்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு 1600 கிறிஸ்தவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம மிஷனரிகள், போதகர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளை ஒரு நாளைக்கு 1600 பேரை சித்திரவதை செய்து கொன்று குவிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1600 பேர்கள் பறித்து கொண்டு நமக்கு தெரியாம எத்தனை பேர்கள். ஆனா மறுபக்க ரிப்போர்ட் பார்த்தால் அங்கே 1600 பேர் மரிக்கும் பொழுது அல்லது கொல்லும் பொழுது இங்கே 10000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுகிறார்கள். கிறிஸ்தவனை எவனும் அழிக்க முடியாது, கிறிஸ்தவ சமுதாயத்தை எவனும் அழிக்க முடியாது. இந்த சுவிசேஷத்தை அழிக்கலாம், அந்த புத்தகத்தை கொளுத்தலாம், ஆனாலும் சுவிசேஷம் எழுதின ஆவியானவரை ஒன்றுமே செய்ய முடியாது. இதை சுமக்கிற உன்னை இந்த புத்தகம் நேசிக்கும், இதை நேசிக்கிற உன்னை இந்த புத்தகம் சுமக்கும். இந்த புத்தகத்தை நீ அந்த அளவுக்கு கிருபையாய் இறங்கணும், சத்தியத்தை அறியணும், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஆமென், ஆமென். இந்த வேதத்தை சுமந்து இதிலே சொல்ற பிரகாரம் வாழ்ந்த ஒருத்தனுமே கெட்டு போன சரித்திரம் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளம் திறந்து பேசுற, கெட்டு போக மாட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழி, இது மட்டும்தான், இந்த சத்தியம் மட்டும்தான், இந்த புத்தகம் மட்டும்தான். இதுக்காக நம்ம எடுக்கணும், இதை படிக்கணும், இதை நம்ம திறந்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இதை ஒட்டலை அடிச்சு தூசி தொட்டு பள்ளியில் போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும். 1ஆம் சங்கீதம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். சொல்லுங்களேன், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் தனி கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகள் எவன், அவன் கள்ளனா, விபச்சாரி, கள்ளியா, அவன் கொலைக்காரனா, என்ன துரோகியா? நோ. அவன் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் ஆரா இருக்கிறான் தெரியுமா? அவன் பாக்கியவானா இருக்கிறார் என்று என்னுடைய வேத புத்தகம் எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் மனைவி வீட்டவர்களுக்கு கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருக்கிறார். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றா இருக்கிறார். அவனுக்கு மாமியார் வீட்டின் ஆசீர்வாதம். சாரி, எப்படி எங்கேருந்து வரும்? சியோன். வானத்தில் நல்ல பைபிள் வசனத்தை சொல்லு. எங்கேருந்து வரும்? சியோனிலிருந்து. சியோன் சஞ்சாரி தான் பாட்டு பாடுவாங்க மலையாளத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. நல்ல மத்தியானம் சாப்பிட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. அமைச்சர், நான் உங்களை எல்லாரும் லவ் பண்றேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்க ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு தீர்க்காயுசு சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆனா மூச்சு பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் எப்பவுமே சொல்ல பாஸ்டர் சொன்னேன், இது முடிச்சோன்னே சரியான பந்தி, சரியான விருந்து இங்க உண்டு. நீங்க அப்படியே மசில்ஸ் பிடிச்சு வாயை மூடி அப்படி இறுக்கி பிடிச்சா அந்த கேஸ் ஃபார்ம் ஆயிடும். ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி போடுற சாப்பாடு அதே உன்னால சாப்பிட முடியல. அடுத்த ஐட்டங்கள் வரும், நீ கண்ணால பார்க்கலாமே தர அப்படி கேஸ் பிடிச்சிருக்குது. ஆனா 10 அல்லேலியா சொல்லிட்டு பந்தியில் உட்கார்ந்தா 4-5 தடவை வாங்கி சாப்பிடலாம். பாத்தீங்களா அல்லேலியா வருது? பாத்தீங்களா? அல்லேலியாவுக்கு பஞ்சமே இல்லை. சொல்லுங்க சத்தமா. மசில்ஸ் பிடிச்சிருக்க வேண்டிய இடம் இது அல்ல.
வார்த்தைகள் வரும்போது அது கேட்கணும். நான் நியூயார்க்ல அசம்பிளிஸ் ஒரு ஸ்தாபனத்தினுடைய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 4 நாட்கள் பேச போயிருந்தோம். 1700 பேர்கள் பதிவு செய்து அந்த கான்ஃபரன்ஸ்ல உண்டு. எல்லாம் நல்ல படித்தவங்க, மேதைகள், கோட் ஷூட் போட்டு பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பார்த்தா நான் செய்தி கொடுக்க ஆரம்பித்த பொழுது அங்காங்க சில பாஸ்டர்கள் சாடி அப்படி பிடித்து துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க. எனக்கு ஒரே கஷ்டம், என்னால மெசேஜ் கொடுக்க முடியல. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஸ்டேஜ்ல லீட் பண்றாள். பாஸ்டர் கேட்டேன், இவங்க என்ன கிரிக்கெட் இங்க அடிச்சிட்டு இருக்கிறேன், இவனுங்க என்னத்தை சாடி பிடி? இல்ல பாஸ்டர், நீங்க விடுகிற வார்த்தையை அவங்க சாடி பிடிச்சு துதிக்கிறாரா, வார்த்தையை துதிக்கிறாரா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, மனுஷன் ஆமீன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையிலே பிழைப்பு இருக்குது. இது வரும வார்த்தை இறக்கணும், அல்லேலூயா சொல்லணும், கர்த்தரை துதிக்கணும். ஆமென் ஆமென். இந்த பல்லுக்கு நாக்குக்கு ஒரு சண்டை நடந்தது. பல்லுக்கு நாக்குக்கு ஒரு சண்டை. அந்த பல்லுங்க சேர்ந்து சொல்ல, நீ ஒரு அனாதை, உனக்கு எலும்பு இல்லை, உனக்கு யாரும் சகாயம் இல்லை, நீ ஒரு தனி மனிதன், நீ ஒரு அனாதை. நாங்க 32 பேர் இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிற? நாங்க 32 பேர் இருக்கிறேன். நாங்க மனசு வச்சா ஒரு நிமிஷத்துக்குள்ள உன்னை பீஸ் பீஸா போட்டுருவேன், உன்னை அப்படி கடிச்சு தூளாக்கிடுவேன் சொன்னேன். உடனே இந்த நாக்கு சொன்ன வார்த்தை, டேய் அந்த 32 பல்லும் வீழாம இருக்க காரணம் நான் தடா. நான் ஏடா கூட ஒரு வார்த்தை சொன்னேன், அடிக்கிற அடியில 32 பல்லும் நான் அமைதியா இருக்கிறதால தாடா, நான் சாந்தமா இருக்கிறதா. 32 அங்க வேலை செய்யுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சமாதானம் உண்டாக்குறவர்கள் பாக்கியவான்கள். கலகக்காரே உங்களுக்கு ஐயோ. குடும்பத்திலே சபையிலே கலகம் இருக்க கூடாது, உனக்கு ஐயோ. ஆனால் சமாதானம் உண்டாக்குற உனக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க பாக்கியவானா, பாக்கியவதைய கர்த்தர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம சொல்லுவோமா, நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் மறந்தாலும் இந்த கதை மறக்க கூடாது. ஆமீன் ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியான இங்கே எஸ்தேரின் தீர்மானம், நான் மரிக்கிறேன், என் யூத குலத்துக்காக நான் மரிக்கிறேன். அவன் ஒருத்தனும் மரிக்க கூடாது. அவள் போனா, அவள் மரிக்கல. கர்த்தர் ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்க உதவி செய்தார். அடுத்த விருந்துக்கு கூப்பிட்டாங்க. யார் அங்க மரிக்கிறார்? எந்த ஹாமான் இந்த குலத்தை அழிப்பதற்காக எந்த ஹாமான் முகழ்ச்சி எடுத்தனோ அவன் உண்டாக்கி வைத்த அதே கழுகு மரத்தில். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஒரே ஒரு பைத்தியக்காரன் மோர்தெகாய், அவன் ரெட்டெடுத்து சாம்பல்லே படுத்து தன் குலத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கிற போதகர்களே, நம்முடைய முழங்கால் படியிட்டு நம்முடைய மந்தைக்காக சபைக்காக ஜெபிக்கிற நீங்கள் மோர்தெகாய்கள் தான். ஆமீன். நீங்க உபவாசிக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சபைக்கு தான் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். சபையில் அடிக்கடி உபவாச ஜெபம் நடக்கணும், காத்திருப்பு கூட்டம் நடக்கணும். சபை பூட்டி வைக்க கூடாது. சண்டே மட்டும் திறக்கிற மார்க்கெட் அல்ல இது. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆலயம் திறந்திருக்கணும். இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது. இதுல ஜாதி மத வித்தியாசமே இல்லை. அந்த இடத்துல அந்த ஜாதி தான் வரணும், இந்த இடத்துல இந்த ஜாதி தான் வரணும், இந்த இடத்துல எல்லா ஜாதியும் வரலாம். ஆமீன். ஒரு இஸ்லாமிய மசூதியில நீங்கள நானே ஏற முடியுமா? முடியாது. சில கோவில்களை நீங்கள நானே போக முடியாது. ஆனா இது அப்படி அல்ல, திறந்த வாசல். இது எல்லாருக்கும் வரக்கூடிய இடம். எந்த கள்ளனும் கொள்ளக்காரனும் இங்க வந்து ரட்சப்படலாம். ரட்சையுடைய மார்க்கம் ഇവിടെ ഉണ്ട്, രക്ഷിക്കപ്പെടാനുള്ള വഴി ഇവിടെ ഉണ്ട്, രക്ഷയുടെ ഉപദേശം ഇവിടെ ഉണ്ട്, അവനെ മൃഗമായിരിക്കുന്ന മനുഷ്യനാ മാറ്റக்கூடிய ഉപദേശം ഇവിടെ ഉണ്ട്. അതുകൊണ്ട് இந்த சபை பூட்டி வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சபையை பூட்டி வைக்க கூடாது. சபை திறந்திருக்கணும், சபை ஆராதித்து கொண்டிருக்கணும், சபை ஜெபித்து கொண்டிருக்கணும். எங்கேயாவது ஒரு மூலையில ஜெபத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாம்பலில் படுத்த மோர்தெகாய் வெட்கப்படல, மரிக்கிறதுக்காக அரமனைக்கு போனவள் வெட்கப்படல. கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய தீர்மானத்தை மானித்தார், ராஜாவை கொண்டே மாத்தி எழுத வைத்துட்டார். ஆமென். ஹாமானுடைய அரமனையை கைப்பற்றிட்டோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். மோர்தெகாய் செய்த மரம் அல்ல, மோர்தெகாய் ஏற வேண்டிய, ஆமீன், ஹாமான் ஏற வேண்டிய குதிரை மேல் மோர்தெகாய் ஊரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவனுக்கு போட வேண்டிய மோதிரம் இந்த சாம்பலி கடந்த பைத்தியக்காரனுக்கு போட்டு அவனை அலங்கரித்து அவனை மோர்தெகாயே, கர்த்தருக்கு சொல்ற ஹாமானே ஊர்வலம் கொண்டு வருகிறார். உன் குடும்பத்துக்கு அவன் செய்வன செய்தேனோ, எவனும் குடும்பத்தை அழிக்க வந்தேனோ, எவனும் குடும்பத்துக்கு வேட்டு வைத்தேனோ, அவனை கொண்டே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வைப்பாராக. ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
நிறைய பேருக்கு சத்ரு சொன்னா பயமா இருக்குது. சத்துருக்கள் சொல்லிய பக்கத்து வீட்டார் சரியில்லை, அவங்க பயங்கர எதிரிகள் தான், பயங்கர சத்ரு தான், இங்க கைதட்ட விட மாட்டேன், பாட்டு பாட விட மாட்டேன், ஜெபிக்க விட மாட்டேன், ஐயோ பயங்கர பிரச்சனை பாஸ்டர், பயங்கர பிரச்சனை பாஸ்டர். ஆனா தாவீதை போய் கேட்டா சொல்லுவான், எனக்கு சத்துருக்கள் பெருகினா அது பக்கத்துல ஒரு பந்தி எனக்கு ஆயத்தமாகுது. ஆமென். அவன் சத்துருக்களை பார்க்கறது இல்லை, அங்க வருகிற கோலியாத்துகளை பார்க்கறது இல்லை, அங்க வருகிற ஹாமானை பார்க்கறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை. அங்க இருக்கிற பீரங்கியோ துப்பாக்கி ஒன்றும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ சத்துருக்கள் எனக்கு சூழ நிற்கும் எனக்கு அங்க ஒரு பந்தி ஆயத்தமாவது, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுது, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாஸ்டர், சபைக்கு ஒரு எதிரி வந்தால், சபை அழிக்க பிளான் போட்டால், சபைக்குள்ள ஒரு கோஷ்டி எழும்பினால் சபை வளர போறேன்னு அர்த்தம். சபைக்குள்ளே அடிபடி சண்டை ஆரம்பித்தால் சபை வளர போறேன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். சபைக்குள்ளே பந்தி ஆயத்தப்பட போகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தாவீதுக்கு யாரு சத்துரு? அவங்க அப்பன், அவங்க அம்மா, அவன் கூட பிறந்த சகோதரங்கள். அவனுங்களை சுற்றி நிறுத்தி தான் இந்த பொடியனை அபிஷேகம் பண்ணிட்டா கத்த. அதுக்கு தான் அவனை எழுதி வச்சாங்க, சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தகுதியற்ற என்ன, யோகியதையற்ற என்ன அபிஷேகம் பண்ணினா என் பாத்திரம் துளும்புது. அந்த அபிஷேகம் தான் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆமீன் சொல்லுவோமா? விருத்தச்சேதனம் இல்லாத இவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க எதுக்கு நடுங்கணும்? அங்க சவுலுக்கு குளிர்ஜரம், அவன் போய் மூடி படுத்துட்டான். அவனோட மிலிட்டரி எல்லாம் அங்க போய் குளிர்ஜரம் மூடி படுத்துட்டான். இந்த பையன் பழைய கால் சட்டை போட்டுக்கொண்டு, பழைய அண்டர்வேர் போட்டுக்கொண்டு அவன் போறான். கர்த்தருக்கு சோதரம் பாக்கெட்ல போட்டான். கர்த்தருக்கு சோதரம் 5 கல் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அவன் கேட்கிற கல் எடுத்து நாயாடான்னு கேட்கிற. இவன் சொல்லி இருப்பாடு, நாயானா இந்த கல் பத்தாது, நாயானா என் கையில் பிடிக்கிற பெரிய கல் வேணும். இந்த பொடிக்கல்லால நாயை அடிக்க முடியாதுடா. அதிலும் கேவலம் ஒரு குருவி மாதிரி திருட எனக்கு. அதுல ஒரு ரகசியம் இருக்குது பாஸ்டர். என்னன்னு கேட்டா, இந்த தாவீது கோலியாத்தை நிறுத்தினான். அவனை பார்த்தால் அவனுடைய ஹைட் வெயிட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அது பக்கத்திலே அவன் ஆராதிக்கிற, அவனை அபிஷேகம் பண்ண அவன் தெய்வத்தை கொண்டு நிறுத்தினான். 2 பேரையும் டேப் எடுத்து அளந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை அளந்து பார்த்தா தாவீது சொல்றான், ஆமீன் ஆமீன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். அப்படின்னா இவன் ஆராதிக்கிற தெய்வத்துடைய ஆசனம் வானத்தில் இருக்குது, இவன் கூப்பிடுகிற ஆராதிக்கிற தெய்வத்துடைய பாதங்கள் பூமியில் இருக்குது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று அவன் அங்கே எழுதுகிறார். அதன் பக்கத்தில் இவனை பார்த்தா ஒரு சின்ன சிட்டா குருவி மாதிரி தெரியுது. அதுக்கு தான் அந்த கல் எடுத்துட்டான். உங்க மலவோ இந்த பிரச்சனையை கண்டு ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சில் கை வைக்காத, தெய்வத்துக்கு முன்னாடி அதை கொண்டு நிறுத்து. நீ சூசைட் பண்ண போகாதே, தற்கொலை பண்ண போகாதே, ஆத்மஹத்யை செய்ய போகாதே. அந்த பிரச்சனை தெய்வத்துக்கு முன்னே கொண்டு நிறுத்து. அது ஒன்றுமே இல்லை. பெரிய பர்வதம் என்று எம்மாத்திரம் துதிக்கிற ஜெபிக்கிற நமக்கு முன்பாக அது சமபூமியாகும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்திரிகளை பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க கேளுங்க. கொஞ்சம் திரும்பி கேளுங்களேன், சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓ, வீட்டின்னு வரும்போது பொருத்தனை குறிச்சா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் எவங்கிட்டையும் பேச மாட்டேன், நான் கையும் தட்ட மாட்டேன், நான் ஒரு குத்துக்கல்ல மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பேன். இஷ்டம் இருந்தா என்னை ஏத்துக்கோ, இல்லை என்னை விட்டுரு, காணாது விட்டுரு. அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்காதுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி திரும்புங்க, சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுக்க சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க, நானும் என் வீட்டார் மோவென்றால், சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையை சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையை சேவிப்போம், ஆண்டவருக்காக எழும்புவோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக உழைப்போம். இந்த எஸ்தேரின் தீர்மானத்தை விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. அப்படி நீங்க வேகமா வாங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அப்படி 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமா எடுத்தா நல்லா இருக்கும். தானியேலின் புஸ்தகம், வேகமா எடு மக்களை, தானியேலின் புஸ்தகத்தை எடுங்க சீக்கிரமா. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுங்க. தானியேலோட தீர்மானம் பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். வலதுகரம் இருக்குதா? தானியேல் ஒரு நல்ல ஸ்தானத்தில் ராஜா ஒன்று நிறுத்தி இருக்கிறான். அவன் கூட 2 பொடியங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறான். அங்க ராஜாவு சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடணும், ராஜா குடிக்கிற திராட்சரசம் அவன் குடிக்கணும். இவன் பார்த்த பொழுது பின்னாடி பெரிய பதவி கிடைக்க போகுது, பெரிய உன்னத ஸ்தானம் கிடைக்க போகுது. நாளைக்கு செலக்ட் பண்ணும்போது எங்களை ரொம்ப உத்தமரா காணணும். அதுக்காக ராஜா குடிக்கிறது மொத்தம் வாங்கி உறிஞ்சு குடிப்போம், ராஜா தின்றதெல்லாம் வாங்கி தின்னுவோம் என்று பார்த்தால் அவனுக்குள்ள ஒருத்தன் மனுஷன் சொல்றது, அது நீ சாப்பிட்டா, இது நீ குடித்தால் நீ தீட்டுப்படுவடா, எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லடா. ஆமென்.
எனக்கு உனக்கு சம்பந்தம். உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்ச தானியேல் சொல்லுகிறான், ராஜா உண்ணுகிற உணவினாலும் ராஜா குடிக்கிற திராட்சரசத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு நிர்ணயம் பண்ணிட்டான், தீர்மானம் பண்ணிட்டான். அங்க தலைவனிடத்தில் போய் கேட்டான், அவனும் ஓகே சொல்றான். டேய், இது ராஜாவுக்கு தெரிஞ்சா என் தலை வெட்டும். அவன் சொல்றான், 10 நாள் டைம் தரேன், 10 நாள் டைம் தரேன், எங்களுக்கு கீரையும் பருப்பும் பச்சை தண்ணியும் கொடு, 10 நாள் பொறுத்து டெஸ்ட் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கொளுத்த ஆடு மாடு பண்ணி தின்னவன் மூஞ்சியும் பாரு, இந்த கீரை சாப்பிட்ட என் மூஞ்சியும் பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க தீர்மானிக்கலாம். பார்த்தா அழகிலே சிறந்தவங்க இவங்க தான், நிர்ணயம் பண்ணினவன் தான், தீர்மானம் எடுத்தவன் தான். அங்க உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போறாங்க. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில், நம்முடைய 58வது ஆண்டு விழாவில் இந்த 2ஆம் நாள் ஆவியான சொல்லுகிறது, உங்களை கீழே வைக்கிறதுக்கு அவர் விரும்பல, உங்களை உயர்த்தி வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை வாலாக்க தேவன் விரும்பல, உன்னை தலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை கீழாக்க தேவன் விரும்பல, மேலாக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை உயர்த்த வேண்டுமானால், கர்த்தர் உங்களை அழகுபடுத்த வேண்டுமானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். தீர்மானம் எடுக்க வேண்டும். அங்க தானியேல் தோற்று போகவே இல்லை, அவனோடு கூட பொடியங்கள் தோற்று போகவே இல்லை. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, அடுத்தவனோட தீர்மானம் பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க ராஜ்யம் முழுவதும் ஒரு பெரிய கட்டளை இருக்குது. இந்த ராஜாவை மட்டும்தான் தொழுக கொள்ள இத்தனை நாட்களுக்கு வேற எதையும் தொழுக கூடாது, எதையும் கும்பிடக்கூடாது, ஆராதிக்க கூடாது, ராஜாவை மாத்திரம் சொல்லி ஒரு கூட்டம் கோஷ்டி அங்க எழும்பி இருக்குது. எதுக்காக தெரியுமோ? இந்த தானியேலை அழிப்பதற்காக. தானியேலுடைய வாழ்க்கையில் இருக்குது, அவன் எடுத்த தீர்மானம் 3 வேளை நான் ஜெபிக்க வேண்டும். நம்மை எடுத்த தீர்மானம் 3 வேளை நான் சாப்பிடணும், 6 வேளை நான் தூங்கணும், 18 டீ நான் குடிக்கணும், அப்புறம் ரோட்டி கிடக்கிற நெய்யப்பம் வடையெல்லாம் அது கண்ட மாதிரி தின்னணும், அப்புறம் கொழுப்பு விடிச்சு அட்டாக் வந்து சாகணும். இது நம்முடைய தீர்மானம். இவன் தீர்மானம் அப்படி அல்ல. ராஜாவின் போஜனத்தினால, ராஜா குடிக்கிற திராட்சரசத்தினால என்னை தீட்டுப்படுத்த கூடாது. என் மேல் ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார், ஒருவர் என் மேல் கண்ணை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நான் 3 வேளை ஓயாம ஜெபிக்கிறவன் மேல் கர்த்தர் கண்ணை வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தர் கருத்தாயிருக்கிறார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கீழே இறக்க மாட்டார், அவனை கர்த்தர் மேலே உயர்த்தி கொண்டே போவாராக. ஆமென். உங்களுக்கு ஏதோ ஒரு நிதி கிடைக்கணும், ஒரு புதையல் கிடைக்கணும், லாட்டரி அடிக்கணும், பரலோகம் போகணும், அப்படியெல்லாம் இல்லைங்க. கர்த்தரோட சமூகத்தில் முழங்கால நின்று பாரு, ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு முழங்கால் படிக்கிறது ரொம்ப அசிங்க மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசிங்க மாதிரி தெரியுது. ஃபாரின் கண்ட்ரியில போனா ஷூ கலட்டுறதுக்கு விட மாட்டாங்க. நான் போற இடத்துல எல்லாம் நான் ஷூ கலட்டுவேன். அவங்க சொல்றாங்க, எங்க நாட்டில் பயங்கர தணுப்பு, நீங்க ஷூ கலட்டக்கூடாது, எங்கட கல்ச்சர். நான் சொன்னேன், எங்க கல்ச்சர் கலட்டணும். ஆமே, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், உன் பாதரட்சியை கலட்டு. இன்னைக்கு கேரளா பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஃபாரின் போய் பார்த்துட்டீங்க, வந்து காப்பி அடிச்சு கேரளாவில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஷூ செருப்பு போட்டு தான் ஸ்டேஜில் வருவான். நான் அங்கே போனால் ஒரு கை துண்டு எடுத்துட்டு போவேன், அந்த துண்டு போட்டு தான் முழங்கால் பட்டு அங்கே ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இவனுங்க மிதிச்சு 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 அது ஃபுல்லா சேரும் மண்ணுமா வச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இஸ்லாமிய மசூதிகளை பாருங்க, ஒருத்தனின் செல்போன் எடுத்துட்டு உள்ளே போக மாட்டேன், ஒருத்தனின் செருப்பு போட்டு உள்ளே போக மாட்டேன், செல்போனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் தொழுகைக்கு போறான். அங்க பொண்டாட்டி செத்துட்டாங்க ஒரு செய்தி வந்தால் இவனுக்கு பிரச்சனை அல்ல, அவனுக்கு தொழுகைதான் முக்கியம். அவன் 5 வேளையும் தொழுகிறார். அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் அக்கிரம் பண்ணாலும் அவனை தெய்வம் உயர்த்தி கொண்டே வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படின்னு நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து நான் நிறைய பார்க்கிறேன். சிஎஸ்ஐ சபையில பார்த்தா வெடிங்கால 5 மணிக்கு ஜெபம், பெந்தகோஸ்து சபையில பார்த்தா கொரட்டு சத்தம். என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது, அடுத்த வாட்டி கூப்பிடாம இருக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன். 5 மணிக்கு நான் மருதங்கோடு தங்கிட்டு இருக்கிறேன், 5 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்குது, 5 மணிக்கு அங்க ஜெபத்தின் சத்தம் கேட்குது. நாங்க பாஸ்டர் வந்து என்ன நாகர்கோவில் வெடிங்கால கூட்டு வர, பாஸ்டர் கேளுங்க, நான் சொல்றேன் பாருங்க, அந்த பெண்ணு வேதத்தை தூக்கிட்டு வரா பாரு, 5 மணி ஜெபம் முடிச்சிட்டு வரான். கர்த்தருக்கு சோதரம். நம்ம ஆட்கள் அப்பதான் திரும்பி படுத்துட்டு இழுக்கிறாங்க. பெந்தகோசுகாரி பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற, நான் பறந்துடுவேன் பறந்துடுவேன் பாட்டு பாடுற நீ மேல போனா கரங்கிடுவேன் கரங்கிடுவேன் தான் பாடணும். ஜெபிக்க கற்றுக்கொள். அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை
கண்டடைவார். காலதோறும் என் கிருபை புதிதாயிருக்கும். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் உண்மையாய் வாழ வேண்டுமானால் அனுதினமும் கிருபை தேவை. என் கிருபை உனக்கு போதும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். அந்த கிருபை கிடைக்க வேண்டுமானா ஏதோ ஒரு பெரிய கல்லூரியில போய் படிக்கணும், பெரிய டாக்டரேட் வாங்கணும், பெரிய சிலுவை எல்லாம் கழுத்துல போடணும் இல்ல. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பழகினா கிருபை வந்து கொண்டே இருக்கும். துதிக்க பழகினா கிருபை வந்து கொண்டே இருக்கும். துதி எடுத்தா சாத்தான் ஓடும், முறுமுறுத்தா திரும்பி வரும், பிரச்சனை உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு சிலுவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், இந்த சிலுவை எதுக்காக உபயோகப்படுத்தினது? இந்த சிலுவையோட வேலை என்ன? இந்த சிலுவைக்கு அரக்காசு மதிப்பு இருந்ததா, மரியாதை இருந்ததா? எவனாகலும் சிலுவை கழுத்தில் போடுவாரா? எவனாகலும் சிலுவை வீட்டில் கொண்டு வைப்பாரா? எவனாகலும் சிலுவைக்குள்ள போய் மெழுகு வச்சு கும்பிடுவாரா? இல்ல. ரோமனுடைய ஆட்சி காலத்துல எதுக்காக உபயோகப்படுத்தின சிலுவை? கொஞ்சம் பேச மாட்டீங்களா? சம்பந்தி கொண்ட மகளை தான் கொடுத்திருக்கிறேன் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? யாரோ சொன்னீங்களே, என்னோட யார் சொன்னாங்க? என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்களே. நீங்க தானே? என் ஃப்ரெண்ட் ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியல. மருமோன்ற சபை அல்ல, மோட சபை அல்ல. മലയാളം അറിയാമോ? അറിയത്തില്ലേ? മനസ്സിലായിക്കോ. കർത്താവിന് സ്തോത്രം. ഞാൻ சொல்றது என்னன்னு கேட்டா, நல்ல கவனிக்கணும், நல்ல ശ്രദ്ധിക്കണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. நல்ல ശ്രദ്ധിക്കണം. എത്ര പേര് സന്തോഷമായിരിക്കുന്നു? എത്ര പേര് സന്തോഷമായിരിക്കുന്നു? എത്ര പേര് സന്തോഷമായിരിക്കുന്നു? ഓ, നാളെ മലയാള പുസ്തകത്തിൽ എടുത്ത് മലയാളത്തിൽ പ്രസംഗിക്കുക. എല്ലാവർക്കും മലയാളം തിരിയും പോലെ തിരിയുത്. കർത്താവിന് സ്തോത്രം. എത്ര പേര് സന്തോഷമായിരിക്കുന്നുണ്ട്? ദൈവത്തിന് സ്തോത്രം. ഞാൻ പറയുന്നത് നല്ല ശ്രദ്ധിക്കണം, നന്നായിട്ട് ശ്രദ്ധിക്കണം. ഞാൻ ആ പോയിന്റുകൾ നിങ്ങൾ മറക്കக்கூடாது. அது மறந்தா எல்லாமே போகும். நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் கவனிச்சீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சிலுவை, குரிசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக யூஸ் பண்ண தெரியுமா? ரோமனோட காலத்துல ஒரு குற்றம் செய்து மரண தண்டனைக்கு ஆயத்தமா இருக்கிறவனை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தின கொலை மரம் இந்த சிலுவை. இந்த கொலை மரத்தை யாராவது வழிபடுவாங்களா? உதவி செய்யுங்களே ப்ளீஸ். வழிபடுவாங்களா? பாஸ்டர் மலையாளி சொன்னீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழிபடுவாங்களா பாஸ்டர்? யாரெങ്കിലും அதை சுமக்குவாங்களா? உங்களை அதுல தான் தூக்க போறோம், அதுல தான் கொல்ல போறோம். பயப்படாது, உங்களே அல்ல என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு திடீர் ஹார்ட் அட்டாக் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னையே சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அந்த சிலுவையில தான் மாட்ட போறேன். எனக்கு அதுதான் ஆயத்தமா இருக்கிற கழுகு மரம், அதுதான் என்னோட கொலை மரம். அதை நான் மெழுகுதிரி ஏற்றி நான் கும்பிடுவானோ இல்ல. ஆனா என்றைக்கு சிலுவைக்கு விலை வந்தது, என்றைக்கு சிலுவைக்கு மரியாதை வந்தது, என்றைக்கு சிலுவைக்கு முன்ன மெழுகுதிரி வந்தது, உலகத்தின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து, பாவமறியாத தேவாட்டுக்குட்டியானவர், ஒரு குற்றம் கூட செய்யாத என் இயேசு, இந்த உலகத்தில் இருக்கிற மனுகுலத்தின் சகல பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து மரித்ததினால் சிலுவைக்கு விலை வந்தது. அதனால சிலுவை ஆராதிக்க நான் சொன்னில்ல, நாங்க சிலுவை ஆராதிக்கல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே. കയ്യെ വെത്തി അല്ലേലിയ പറയാൻ പറ്റുമോ? സിലുവയെ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നില്ല. ഞങ്ങൾക്ക് സിലുവ അല്ല മുഖ്യം, അതിന്മേൽ ഒരാളുണ്ട്. എനിക്ക് വേണ്ടി ജീവൻ കൊടുത്തവൻ, അവസാനത്തുള്ളി രക്തം എനിക്ക് വേണ്ടി ചിന്തിയവൻ, എനിക്ക് വേണ്ടി ജീവൻ തന്ന രക്ഷകൻ. ആ രക്ഷകനെയാ ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത്. ആ രക്ഷകനെയാ എന്റെ കൊച്ചിവിടെ പാട്ട് പാടുന്നത്. ആ രക്ഷകനെയാ നമ്മൾ ഇവിടെ ആരാധിക്കുന്നത്. നമുക്ക് സിലുവയല്ല മുഖ്യം. ആമേൻ. நீங்க ரோமன் கத்தோலிக்கன் அதிகமாக சிலுவை உபயோகிக்க காரணம் என்ன? பயந்து செய்கிறார். காரணம், அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அறையதுக்காக தீர்மானம் எடுத்தார். எப்படியாக அந்த பாவம் எங்க தலைமுறை விட்டு போகட்டும் சொல்லி அவன் தோளில சிலுவை சுமந்துட்டு போறான், கழுத்துல சிலுவை. இப்ப பெந்தகோஸ் பாஸ்டர்கள் எல்லாம் இந்த ஏதோ ஒரு பட்டம் வாங்கி கழுத்துல சிலுவை போடுறான். என்ன பேரு? என்னாச்சு இப்ப? பிஷப். தொலைச்சிடணும். இங்க யாரா உண்டானா இன்னைக்கே கலட்டி குப்பையில் போடு. அது போட்டா செப்டிக் டேங்கில் தான் போடணும். ஆமென். நம்ம சிலுவைக்கல்ல மரியாதை, சிலுவையிலே அறைந்த இயேசு கடைசி சொட்டு ரத்தம் எனக்காக சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் இயேசு எடுத்துக்கொண்டு போகல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, எனக்கு சிலுவை வேண்டாம், எனக்கு கிறிஸ்து போதும், எனக்கு சிலுவையின் உபதேசம் போதும், எனக்கு சிலுவை வேண்டாம், சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் சுமக்கணும், நான் சுமக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க சகோதரிமார்கள் சகோதரங்கள் கழுத்திலே அந்த செயினுக்கு கீழே ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க. மக்கள் அது கொலை சின்னம். நீங்க AK-47 கழுத்திலே மாட்டு, பெரிய மலப்புறம் கத்தி கடாரி எடுத்து கழுத்திலே மாட்டு, பெரிய சூலம் எடுத்து கழுத்திலே மாட்டு, அம்பும் வில்லும் கழுத்திலே மாட்டுடா. அதுவும் கொலைக்காக உபயோகப்படுத்துறதுதா, இதுவும் கொலைக்காக உபயோகப்படுத்துறதா? அந்த சிலுவை அல்ல உனக்கு முக்கியம், அதிலே மரித்த இயேசுதான் உனக்கு முக்கியம். ஆமென்.
ഹല്ലേലൂയ. മക്കളെ, ഇതിന് സമയം എന്താന്ന് പറയാൻ കാരണം ഇപ്പൊ മനസ്സിലായോ? കർത്താവിന് സ്തോത്രം. എത്ര മണിക്കൂർ പ്രസംഗിച്ചാലും എനിക്ക് തൃപ്തി വരത്തില്ല. പ്രസംഗിക്ക இந்த மிஷின் எல்லாம் ஹீட் ஆயிடும், ஃபயர் ஆயிடும். பிரைஸ் ലോർഡ്. ചില ആൾക്കാർ കിട്ടത്തട്ടി അരമണി നേരത്തുക്കുള്ള 6 ലിറ്റർ വെള്ളം കുടിക്കും. ഞാൻ ഒരു തുള്ളി വെള്ളം, എന്നെ തെറ്റിദ്ധരിക്കരുത്, ഒരു തുള്ളി വെള്ളം കുടിക്കാൻ നിൽക്കുക. കാരണം എന്നെ ബലപ്പെടുത്തുகிற ക്രിസ്തു, എന്നെ ബലപ്പെടുത്തുகிற ക്രിസ്തു, എന്നെ ബലപ്പെടുത്തുகிற ക്രിസ്തു, എന്നെ ബലപ്പെടുത്തുகிற ക്രിസ്തു, എന്നെ ബലപ്പെടുത്തുகிற ക്രിസ്തു എന്നോട് കൂടെ ഇരിக்கிறார். அவர் பலப்படுத்திக்கொண்டே இருக்கிறார், அவர் தாங்கிக்கொண்டே இருக்கிறார். பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அது காதுள்ளவன் கேட்க கடவான். என்னோட தீர்மானம் என்ன? ஹல்லேலூயா. நான் 3 வேளையும் ஜெபிப்பேன், பொருத்தனை பண்ணேன் அந்த ஜெபத்துக்காக. அங்க ராஜாவுடைய கடிதத்தை அவன் பார்த்தேன். ராஜா முத்திரை போட்டிருக்கிறான். இப்ப அங்க போய் முட்டி போட்டா அடுத்து கிடைக்கிறது சிங்ககபி தான். சிங்ககபிக்கு போற முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆமென். சிங்ககபிக்கு போற முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போவோம் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவன் போனது சிங்ககபியில தான். கவனிக்கணும், அங்கே அந்த சிங்கங்கள் எத்தனையோ மாசங்களா பட்டினியில வெறி பிடித்து எவனா ஒருத்தனை போட்டா போதும், சின்ன பின்னமா பைபிள் இருக்குது, அப்படியே பீஸ் ஆக்கிடுவான். அந்த கபியிலே தானியேல் போனான். தானியேல் இங்கே இருந்து ரெடி ஆகி இறங்குறதுக்கு முன்னே 4 சிங்கம் கீழே படுத்துட்டாங்க. நல்ல பெட் படுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பில்லோ, ஒரு சிங்கோட தலைவன பில்லோ, ஒரு சிங்கம் கால் வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ, ஒரு சிங்கம் இந்த பக்கத்து திருமண கட்டி பிடிக்கிறதுக்கு, இந்த பக்கம் திருமண கட்டி பிடிக்கிறது 2 பில்லோ, ஒரு பில்லோ உட்கார்ந்து கால் அமக்கி கொடுக்கிறதுக்கு, ஒரு பில்லோ கொசு கடிக்காத வீசதுக்கு. സിംഗഗബിയില് മനസ്സിലാകുന്നുണ്ടോ ഞാൻ പറയുന്നത്? പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ഇങ്ങനെ സംഭവിക്കുന്നത്. സിംഹം അവനെ നഷ്ടപ്പെടുത്താൻ പറ്റത്തില്ല. സിംഹം അവന് വേണ്ടി ഒരുങ്ങുകയാണ്. ഒരു ഭക്തൻ ഞങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് വിസിറ്റിംഗ് വരുന്നുണ്ട്. ഒരു പ്രാർത്ഥനാ വീരൻ ഞങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് വിസിറ്റിംഗ് വരുന്നുണ്ട്. ദൈവസന്നിധാനത്തിൽ 3 നേരം മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന സ്തുതിക്കുന്ന ഒരു സ്തുതി വീരൻ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വിസിറ്റിംഗ് വരുന്നുണ്ട്. അവനെ ഞങ്ങൾ കിടത്തണം, അവനെ ഞങ്ങൾ കാത്തു സൂക്ഷിക്കണം. അവനെ ഇന്ന് ഒരു രാത്രി ഞങ്ങൾ കാത്തു സൂക്ഷിച്ചാൽ ഞങ്ങളുടെ ദാരിദ്ര്യം അങ്ങ് മാറും. ഈ 3 നേരം പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ ശരീരത്തിൽ ഇറച്ചിയില്ല, എല്ലേ ഉള്ളൂ. പാസ്റ്റർ, ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? മലയാളം അറിയാമോ? തമിഴ് അല്ലേ? புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பில் மாம்சம் இல்லை, எலும்புதான். இவங்க பார்த்தடே அவன் நமக்கு வேண்டாம். அடுத்தது 80 கிலோ 100 கிலோ 120 கிலோ ரெடியா நிக்குது. இவன் ஒருத்தனுக்கு மட்டும் நீங்க கால் அமைக்கி கொடு, ஒருத்தனு மட்டும் நீங்க விசி கொடு, ஒருத்தனு மட்டும் கொஞ்சம் பாடு. இவன் படுத்தா பார்த்தா அந்த சிங்கம் மேலே கீழே அப்படி மேலே கீழே வருது. இவன் பார்க்கறேன், மாமியார் வீட்டில் இப்படி ஸ்பிரிங் கட்டல அவனுக்கு கிடைக்கவே இல்லை. மேலே கீழே இந்த சிங்கம் மூச்சு விட எடுக்க ராரீரோ. இவன் கால் அமக்க, அவன் தலையில பேன் பார்க்க, தலை சொரிஞ்சு கொடுக்க, வீசி கொடுக்க. சூப்பர் தூக்கம். அரமனையிலே ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு அரமனை உண்டு, தோழிகள் உண்டு, டான்ஸ் உண்டு, எல்லா கிளப்பும் உண்டு. ராஜாவுக்கு இஷ்டம் போல உண்டு. ராஜாவுக்கு உறக்கம் வந்துட்டில்ல. പ്രാർത്ഥിക്കുന്നവനെ തൊട്ടാൽ നിനക്ക് ഉറക്കം വരത്തില്ല. ഇത് സത്യം. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവസഭയോട് കളിക്കാതെ, പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമക്കളോട് കളിക്കാതെ, പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമക്കളുടെ വിരൽ ചൂണ്ടാതെ കർത്തർ ഉന്നെ ചുമ്മാ വിട മാട്ടാർ. ஆமென். அந்த தீர்மானத்தை நிமித்தம் அதிகாலமே ராஜா இருட்டோடு ஓடி வந்து பார்க்கிறான். தானியேலே, நீ 3 வேளை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வித்தாரா? ஓ ராஜாவே, நீ வாழ்க. நான் ஆனா ராஜாவை பிடித்து அப்படியே சிங்கத்துக்கு பால் ஊட்டி கொடுக்க மாதிரி ஊட்டி கொடுத்திருப்பேன். ராஜாவே, நீ வாழ்க. പ്രാർത്ഥിക്കുന്നവൻ വിട്ടു കൊടുക്കും, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ക്ഷമിക്കും, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ നിശ്ചയം പഴി വാങ്ങത്തില്ല, പക തീർക്കത്തില്ല. പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ ഹൃദയത്തിൽ ദൈവഭയമുണ്ട്, താഴ്മയുണ്ട്, സ്നേഹമുണ്ട്, സത്യമുണ്ട്, ആമീൻ, ഇറക്കമുണ്ട്. അവൻ ഒരുത്തനക്ക് ദ്രോഹം ചെയ്യത്തില്ല. ആമീൻ. അടുത്ത മിനിറ്റ് രാജാവിനെ കരകയറ്റിയതിനു ശേഷം മറ്റവന്മാരെല്ലാം കൂപ്പിട്ടു രാജാവിനത്തിൽ വന്ന് കംപ്ലൈന്റ് ചെയ്തു. അവനെ മാത്രമല്ല, അവന്റെ ഭാര്യമാർ, അവന്റെ കുഞ്ഞുങ്ങൾ കുടുംബത്തോട് കൊണ്ടുവന്ന് സിംഗത്തിൻ കുഴിയിലെ പോട്ട. அதான் நேற்று நான் சொன்னது, மூளையினால சாதிக்க முடியாதது முழங்காலினால் சாதிக்கலாம். யாருடைய முழங்கால் தேயுதோ அங்கே அற்புதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர்? தாமஸ் ராஜ் என்ற ஒருத்தர் ஆவடியில ஏசிய சபையில், அப்போஸ்தல சபையில உண்டு. இன்னைக்கு 120 கோடிக்கு ஒரு சபை கட்டி இருக்கிறார். எத்தனை கோடி? 120 கோடி. அவர் படிச்சது 2ஆம் கிளாஸ். அவர் அந்த சர்ச்சு கட்டிக்கிற பக்கத்து கடையில, ஒரு நாட்டார் கடையில மூட்டை சுமந்தவன்.
அன்னைக்கு 1 ரூபாய் கூலிக்கு மூட்டை சுமந்தவன், ABCD படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு. அவன் ஒரு நாள் தன்னோட வாலிப பருவத்தில் அந்த புருஷவாக்கம் ஏசிய சபை ஜி சுந்தரம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அவரை போய் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் கையால ஸ்நானப்பட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு அவனை கூப்பிட்டு, டேய் நீ எங்க வேலை செய்யற? நான் பொட்டல கடை வேலை செய்யறேன். டேய் எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வேணும். ஏன்னு கேட்டா அவன் 4 மணிக்கு எழும்புவான், ராத்திரி 12 மணிக்கு தூங்குவாங்க. பொட்டல கடை வேலை செய்ய, பெரிய மல்லிகை கடையில் வேலை செய்யறவன் அதிகாலமே 4 மணிக்கு எழும்பணும், 12 மணிக்கு தான் தூங்க முடியும். ஆனா பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி அல்லடா, அவன் 8 மணிக்கே தூங்குவான், காலையில் 11 மணிக்கு எழும்புவான். எனக்கு அது வேண்டாம், நீ தான் தேவைன்னு சொல்லி அவனை எடுத்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை வளர்த்தி ஆவடியில் ஒரு சாதுவான ஒரு ஸ்திரியை பார்த்து ஏதாண்டு 50 ரூபாய் செலவழித்து ஒரு கல்யாணம் கட்டி வைத்து 50 ரூபாய் அவனுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வாடகையும் சாப்பாட்டுக்கும் கையில் கொடுத்து ஆவடியில் ஒரு சின்ன குடிசை வீட்டிலே குடும்பம் நடத்திட்டு இன்னைக்கு அந்த தாமஸ் ராஜ் மரிச்சிட்டாங்க. ஆனா இப்ப கட்டி முடிச்ச சபை ஒரு 120 கோடி. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச அல்லேலியா சொல்லாது, இங்க சொல்லாது பிளீஸ். அல்லேலும் வையா சத்தமா சொல்லு. அது ரகசியம் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு அழைத்த உடனே தாமஸ் ராஜ் ஜி சுந்தரம் அவர்கள் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்சல் கையில் கொடுத்தது. ஒரு பேப்பர் பொதி அவன் கையில கொடுத்து, நீ இதை வீட்டிலே கொண்டு போய் தான் அழிச்சு பார்க்கணும், வழியில எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. இவர் இதை சந்தோஷமா வாங்கி வீட்டிலே கொண்டு போய் புருஷன் மனைவி உட்கார்ந்து அந்த பேப்பர்களை பிரிச்சு, எல்லாம் பேப்பர் தான், ஒவ்வொன்னா போட்டா பேப்பர் மலை போல குமியுது. கடைசி உள்ள பார்த்தா ஒரு அவல் சைஸ்ல ஒரு சாதனை இருக்குது. அவல் சைஸ்ல ஒரு சாதனை இருக்குது. என்ன அந்த புள்ளிக்கு மனசுல இல்ல. புள்ளி உடனே எடுத்து பேடிச்சு பயந்து மறுபடி புருஷவாக்கு வந்து, பாஸ்டர் நீங்கள் கொடுத்த பார்சல் இது இருக்குது என்னன்னு யோசிச்சால் தன்னை வேஸ்ட் மேலோடு தூக்கி தன் முட்டை காமிச்சிட்டு அந்த முட்டையின் உரியிற தோல் தான் இவங்க கையில் கொடுத்திருக்கிறேன். சிரிக்கிறீங்களா? முட்டையின் உரியிற தோல் இது போதுமடா உனக்கு, உன்னை பட்டணத்தை கலக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எந்த பட்டம் பதவி தேவையில்லை, இது போதும். முழங்கால் படியிட பழகு, முழங்கால் துதிக்க ஜெபிக்க பழகு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு எங்க சென்னை பட்டணத்திலே அப்படிப்பட்ட ஒரு சபை யாருக்குமே இல்லை. இந்த 2ஆம் கிளாஸுக்காரன் அரிசி மூட்டை சுமந்தவனுக்கு தான் அந்த சபையை கர்த்தர் கொடுத்திருக்க. ஏன்? அவர் சொன்னபடி முழங்கால் நீக்க ஆரம்பித்தார், முழங்கால தேய வைக்க ஆரம்பித்தார். முழங்கால இருந்து பாடுவேன், முழங்கால பைபிளை படிப்பேன், முழங்கால மெசேஜ் தயார் பண்ணுவேன், முழங்காலிலே நடப்பான். இன்னைக்கு அந்த மனுஷனையும் அவருடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏசப்ப செய்வாரா? ஏசப்ப செய்வாரா? ஆமீன். இன்னைக்கு நம்ம மோடிஜி ஆட்சியில் வந்தப்போ ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டிருக்கிறார். பசுவினை அறக்கக்கூடாது. பசுவினை என்ன செய்யக்கூடாது? பசுவினை എവിടെയെങ്കിലും കോട്ടുണ്ടോ പാസ്റ്റർ? എനിക്ക് സഹായിക്കണം. പശുവിന് കോട്ടുണ്ടോ? പശു വക്കീലായിട്ടുണ്ടോ? പശു ജഡ്ജിയായിട്ടുണ്ടോ? കണ്ടിട്ടുണ്ടോ അച്ചായൻ? ഇല്ല. നിങ്ങൾ എന്താ എന്നെ ഇങ്ങനെ നോക്കുന്നേ? നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? ഇല്ല. പക്ഷെ പശുവിനെ അറക്കരുതെന്ന് ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി കട്ടളയിടണമെങ്കിൽ അതിൽ രഹസ്യം ഇരിക്കുന്നു. இந்த பசு கிடக்குമ്പോഴും മുട്ടുമടക്കിയാ കിടക്കുന്നത്, എഴുന്നേക്കുമ്പോഴും മുട്ടുമടക്കി എഴുന്നേക്കുന്നത്. നോക്ക് മനസ്സിലായോ? പശു കിടക്കുമ്പോഴും മുട്ടുകുത്തിയിട്ടാ കിടക്കുന്നത്, പശു എഴുന്നേക്കുമ്പോഴും മുട്ടുകുത്തിയാ എഴുന്നേക്കുന്നത്. അതുകൊണ്ട് മോഡിജി പറഞ്ഞിരിക്കുന്നത് പശുവിനെ അറക്കരുത്. അറുത്താൻ നിന്നെ കുടുംബത്തോടെ നശിപ്പിക്കും. മുട്ട നിൽക്കുന്നതിനെ തൊട്ടാൽ കുടുംബത്തോടെ നശിപ്പിക്കും. മനസ്സിലായോ? ഓ அல்லேலூயா പറയത്തില്ലേ? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்பளாது சொல்லு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் முழங்காலில் இருந்து பைபிள் படிக்க போறேன், நான் முழங்காலில் இருந்து துதிக்க போறேன், நான் முழங்கால் படி தெய்வத்தை ஆராதிக்க போறேன், முழங்கால் நான் யூஸ் பண்ண போறேன். கர்த்தர் உன்னை உயர்த்துவா, உன் தலைமுறைகளை உயர்த்துவா, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவா. ஒரு குறையும் தெய்வம் உங்களுக்கு வைக்க மாட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அங்கே நியூயார்க்கில் பிரசங்கிக்கும் பொழுது பாஸ்டர்மார் வசனத்தை பிடிச்சு துள்ளி குதிக்கியா. அதே மாதிரி நீங்கள் പറഞ്ഞാത്താ அல்லேலூயா പറഞ്ഞാത്താ. കേരളത്തിലെ പ്രസംഗിക്കാൻ പോയാൽ അരമണിക്കൂർ പ്രസംഗം കിട്ടിയാൽ നമുക്ക് 10 മിനിറ്റ് പ്രസംഗിക്കാൻ പറ്റത്തില്ല. എന്താ കാരണം? അവർ കൈ അടിച്ച് ദൈവത്തെ ഓരോ വാർത്ത കേൾക്കുമ്പോഴത്തേനും അവരങ്ങ് ആരംഭിക്കും. നിർത്തുന്ന് പറഞ്ഞാലും നിർത്തത്തില്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. എനിക്ക് ഒത്തിരി ഇഷ്ടം അവിടെ പ്രസംഗിക്കാൻ 10 മിനിറ്റേ കിട്ടത്തുള്ളൂ. കൊടുത്തത് 2 മണിക്കൂറായിരിക്കും. പക്ഷെ നമുക്ക് കിട്ടുന്ന സമയം 10 മിനിറ്റാ. മിച്ചം അവരങ്ങ് ആരാധിക്കുക, അവരങ്ങ് ഏറ്റെടുക്കുക. ഇവിടെ ഒരു அல்லேலூயா പറയാൻ വയ്ക്കുന്ന പാട് എനിക്ക് അറിയത്തുള്ളൂ. ഒരു 10 കുഞ്ഞിനെ പ്രസവിക്കുന്ന വേദന தான் உன்னை ஒரு அல்லேலூயா சொல்ல வைக்குது. உன் வாயை விரிவாய் தர,
நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப தானியேல் முதலெடுத்த தீர்மானம் என்ன? ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் குடிக்கிற பானத்தினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், திட்டுப்படுத்த. இரண்டாவது தீர்மானம் என்ன? ராஜாவல்ல, அவன் அப்பன் கையெழுத்து போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அங்க சிங்கம் அல்ல, சிங்கத்துக்கு மேலானவன் எனக்கு கஷ்டம் இல்லை. எனக்கு மேல ஒரு யூத ராஜ சிங்கம் இருக்குது. அவனுக்கு முன்பாக தீர்மானத்தை எவனும் மாற்ற முடியாது. எந்த கட்டளையும் மாற்ற முடியாது, எந்த சட்டமும் மாற்ற முடியாது. எந்த ராஷ்டிரியமோ, எந்த அதிகாரிகளோ, எந்த சட்டத்திட்டமோ என் தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஜெபித்தவனை கர்த்தர் தேசத்தில் உயர்த்தினார். எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் தானியேலை கொண்டு போனார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நமக்கு நேரம் முடிகிறது. அப்படியே 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-18 வசனம் படிக்க முடியுமா பாருங்களேன் வேகமா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் சத்தமா படிக்கணும். நான் பேச போறது நல்ல சத்தமா படி. இந்த காரியத்தை குறித்து உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. നിങ്ങളെ കൊണ്ട് നെഞ്ചിൽ കൈവെച്ച് പറയാൻ പറ്റുമോ? ഞാൻ ആരാധിക്കുന്ന ദൈവം. ധൈര്യം ഉണ്ടേ പറഞ്ഞാട്ട്, ധൈര്യം ഉണ്ടേ പറഞ്ഞാട്ട്. ഞാൻ ആരാധിക്കുന്ന ദൈവം എന്നെ തപ്പുവിക്കുവാൻ വല്ലവർ, എന്നെ രക്ഷിക്കുവാൻ വല്ലവർ, എന്നെ വിടുവിക്കുവാൻ വല്ലവർ. പടി മക്കളെ சீக்கிரம். வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும். இதான் தீர்மானம். இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டத்தில் 58வது ஆண்டு விழாவில் 2ஆம் நாள் கூட்டத்தில் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பாருங்க, ராஜாவுக்கு மரியாதை இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். ஆமென். நாங்கள் இதை செய்ய மாட்டோம். எத்தனை பேர் சந்தோஷமா தீர்மானம் எடுக்க முடியுமா? தீர்மானம் எடுக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்க முடியுமா? சில குடும்பத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு காது குத்த மாட்டேன். பெந்தகோசுகாரு காது குத்த மாட்டேன். கல்யாண பருவம் வரைக்கும் காது குத்தாம நல்லபடியா வளர்த்துவான். கல்யாணம் வரும்போ மாப்பிள்ளை அமெரிக்கையில் இருக்கியா, அவன் இச்சரை இടാ நான் പറഞ്ഞിരിക്കുന്നേ. മാപ്പിള എവിടെ ഇരിക്കുന്നത്? കല്യാണം കഴിഞ്ഞ കുഞ്ഞിനെ അങ്ങ് കൊണ്ടുപോകും. എങ്ങോട്ട് കൊണ്ടുപോകും? അമേരിക്കയിലല്ല, പാതാളത്തിലേക്ക്. ഇന്ന് ഉമ്മൊന്ന് വെക്കുന്നേ. മോള് പോയോ? പോയെങ്കിൽ പോയി. சகல இட்டா மதி. ஏவாள் அந்த ஒரு பழத்தை ஒரு கடி தான் கடிச்சது. ஃபுல்லா சாப்பிடல. ஒரு கடி. அடுத்த கடி மாமா தான் கடிச்சது. இன்னைக்கு ஆண்களுக்கு நான் சொல்றேன், இவங்க தொட்டு நக்காம எதுவுமே நமக்கு தரமாட்டேன். பெரிய பாஸ்டர்மாரா ഒരു ദിവസം കിച്ചണിൽ പോയി ഒളിഞ്ഞു നോക്ക്. അവള് 4 വാട്ടിയെങ്കിലും തൊട്ട് നക്കാതെ നിനക്ക് തരത്തില്ല. இவளுங்க தின்ற எச்சி தான் இன்னைக்கு நம்ம தின்னுட்டு இருக்கிறோம். அது அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த ஒரு துரோகம். ஆமீன். ஒரு நாளைக்கு நான் பார்க்கிற மீட்டில் நல்ல இந்த நெய் மீன், அதாவது வஜ்ர மீன் வாங்கி நல்ல மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். நேரம் கிடைக்குமே எடுத்து வறுத்து கொடுக்குது. அந்த பச்சை மீன், வறக்காத்த மீனே தொட்டு நக்குது என்ற மனைவி. அந்த மசாலா உப்பெல்லாம் கரெக்டானோ, புளியெல்லாம் கரெக்டாக நோக்க, லெமன் எல்லாம் ஊற்றிட்டு தொட்டு நக்குவா. ஒரு நாளைக்கு நான் பார்த்தா காப்பி எடுத்துட்டு வருது. அங்க இருந்து கொஞ்சம் வாயில வச்சு குடிச்சிட்டு எனக்கு காப்பி கொண்டு கொடுக்குறேன். என்னடி இந்த துரோகம் பண்ணேட்டா, ஏதாவது இருந்தா முன்னே எனக்கு அங்க வரட்டு. എന്തോ ബുദ്ധിശാലിത്തരം അറിയാമോ? ഞങ്ങൾ അവിടെ കടിച്ചതാ. നീ അന്ന് നാണമില്ലാതെ തിന്നില്ല, തിന്ന്. ഒരു കടിയേ കടിച്ചുള്ളൂ. ഇപ്പൊ ഒരു ചെറിയ കമ്മല് മതി, വേറൊന്നും വേണ്ട. നൂല് പോലെ ഒന്ന് ഇട്ടാ മതി. ചെറുക്കൻ അങ്ങനെങ്കിലേ സമ്മതിക്കത്തുള്ളൂ. അങ്ങനെങ്കിലേ ചെറുക്കൻ അമേരിക്കയിലോട്ട് കൊണ്ടുപോകത്തുള്ളൂ. എന്റെ മോൾ എവിടാ? അമേരിക്കയിലാ. അവള് തുണിയൊന്നും ഉടുക്കുന്നില്ല. തുണി മേടിക്കേണ്ട ആവശ്യമേ ഇല്ല.
ഹലോ, ആമേൻ. തീരുമാനം എടുത്തത് തീരുമാനമായിരിക്കണം. ആമേൻ. തീരുമാനത്തിന് അടിപ്പടം ദൈവ അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്നത്. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? എത്ര പേര് ഏറ്റെടുക്കുന്നുണ്ട്? എത്ര പേര് ആമോദിക്കുന്നുണ്ട്? ദൈവ സന്നിധാനത്തിൽ കർത്തരുടെ മഹത്വം ഇപ്പൊ വെളിപ്പെടാൻ പോവാ. നിങ്ങളുടെ തീരുമാനത്തിന് അടിപ്പടയിൽ ദൈവം നിങ്ങളുടെ അടഞ്ഞ ഡോർ ഇപ്പൊ ഓപ്പൺ ആക്കാൻ പോവാ. നിങ്ങൾക്ക് തടയായിരിക്കുന്ന എല്ലാം കർത്താവ് നിങ്ങൾക്ക് ഇപ്പൊ തേടിയെടുത്ത് തരാൻ പോവുകയാണ്. നിങ്ങളെ അനുഗ്രഹിച്ച ദൈവം വീട്ടിലോട്ട് അയക്കാൻ പോവുകയാണ്. നിന്റെ വിളക്കണയ്ക്കുവാൻ കർത്താവ് സമ്മതിക്കത്തില്ല. നിന്റെ വാതിൽ അടയ്ക്കുവാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ല. ദൈവം നിനക്കൊരു അത്ഭുതത്തെ പ്രവർത്തിക്കാൻ പോവുകയാണ്. നിന്റെ തീരുമാനത്തിന് അടിസ്ഥാനത്തിൽ ദൈവം പ്രവർത്തിക്കും. കടൻ ശാപം മാറും, രോഗങ്ങൾ മാറും, കഷ്ടങ്ങൾ മാറും, പട്ടിണി മാറും. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ദാനിയേലിന്റെ തീരുമാനം, എസ്തേറിന്റെ തീരുമാനം, ശാദ്രാക് മേശാക്ക് ആബേദ്നേഗോവിന്റെ തീരുമാനം നിങ്ങൾ കണ്ടോ? അതിന്റെ താഴോട്ട് പടിമോനെ ശീഘ്രം പെട്ടെന്ന്. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. கடும் கோபம் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக்கணும் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அடுத்தது ராஜாவின் கட்டளை. நல்ல கவனிக்கணும், காது கொடுத்து கவனிக்கணும். இது ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் 7 மடங்காக சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 4 பேர் ஒரு ஆளுக்கு நின்றிருப்பா போல, 12 பேர் நின்றிருப்பா போல. அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமான பிள்ளைகள், 2 பேர் அந்த சைடு 2 பேர் இந்த சைடு, அப்படி ஒரே தூக்கில் அப்படி எரியணும். அப்படி கொண்டு வந்து பெரிய பலசாலிகள் தான். പക്ഷെ அந்த அக்கினியோட சூடு அவமாரி அட்ரஸ் இல்லாத மாற்றிட்டு. உன் குடும்பத்துக்கு எவன் வேட்டு வைக்க வரையணும், உன் குடும்பத்துக்கு எவன் கலகம் பண்ண வரேனும், எவன் உனக்கு ஏடாகுடம் பண்ணி உன் குடும்பத்தை அழிக்க வரேனும், அவனுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. அவன் ஒரு வழியா வருவான், 7 வழியாக அவன் சிதறி போவான். உன்னை கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாப்பா. உந்தன் தேவன் எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன். என்னை தொடுவார் அவரேது கண்ணின் மணியை தொடுவார். இங்கே இருக்கிற ரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கு கண்ணின் மணிகளாய் இருக்கிறார். உன்னை எவனும் தொட முடியாது. எந்த யாகமோ, எந்த மாந்திரிகமோ, எந்த சூன்யமோ, எந்த உலகமோ, எந்த சட்டத்திட்டமோ என்னை உங்களை ஒன்று செய்ய முடியாது. தலை இருந்தா தலைக்கு மேலே கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அக்கினியின் வெப்பம் அவர்களை பட்சித்தது. அடுத்தது பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேகம் படி மக்களை சூத்திரம் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து, ராஜாவை பிரமித்து தீவிரமாய் எழும்பி நின்று மந்திரிமார்களை நோக்கி, மந்திரிமார்கள் எல்லாம் வாடா, 3 புருஷரை அல்லவோ நம்ம போட்டாங்க. அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய். சரியா நோக்கடா மந்திரி, நல்ல கண்ணு திறந்து நோக்கடா மந்திரி. நம்ம இட்டது 3 பேர் தான் சரிதான், ஆனா என் கண்ணுல 4 தெரியுதடா. ஒரு ஆமீனுக்கு പറഞ്ഞാട്ടെ. ஹல்லேலூயா. 4 നമ്മൾ ഇട്ടത് മന്ത്രി, ஆனா இப்ப எத்தனை பேர் உண்டு? 4 பேர் தெரிஞ்சடா. 4ஆமത്തെ ஆளு எப்படிப்பட்டவன் பாருங்க. தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறார். தீச்சூளையில் விழல, புத்திரன் கையில தான் விழுந்தது. எத்தனை பேர் விசுவசிக்கிறார்கள்? ஆமென். தெய்வ கரத்தில் தான் விழுந்தது. பிரார்த்திക്കുന്ന നിന്നെ തീക്കകത്ത് അതിനെ സൂക്ഷിക്കുവാൻ ദൈവം മതിയായവനാണ്.
ആ തീ ഉന്നെ സേതപ്പെടുത്തുവാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ല. അതിനകത്ത് ഭയങ്കര ഡാൻസ്, ഭയങ്കര നടനം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു, ഭയങ്കര ഡാൻസ്. ഉടനെ நேபுகாத்நேசர் அருகத்து போய் എന്തുവാ ചെയ്തെന്ന് നോക്ക്. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் தீக்காத்து போட்டோன்னு அவனுங்க சத்தோடனே இவனுங்க இறங்கி ஓட வேண்டியதானே. அப்படி ஓடுறவன் கிறிஸ்தவன் அல்ல. ஓடுறவன் மூடிட்டு ஓடுறவன் யார் அல்ல, பரஞ்சாட்டு கிறிஸ்தவன் அல்ல. அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ராஜா வந்து நின்று பிச்சை கேட்கிற, வாடா மக்களை வெளியே வாடா. அப்பதான் அவங்க இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்தோன்னு ஒரு டெஸ்டிங் நடக்குது. படி மக்களை சீக்கிரம். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும், நல்ல கவனிக்கணும், யாராவது வர தெரியுமா டெஸ்டிங்? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகள் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் தலைமுடிகள் கரியாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதமடையாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். கொரோனாவின் மனமே, ஆமென், கேன்சரின் மனமே, ஆமென், ஹல்லேலூயா, மனமே என் பிள்ளைகள் மேல் வராது. ஒரு முடி நாறு கூட கரிஞ்சு போகவே இல்லை, வஸ்திரத்துல நூலும் கூட கரிஞ்சு போகவே இல்லை. ஆனா கொண்டு போனவன் பாருங்க 12 பேர் மினிமம். அவன் பொண்டாட்டிகள் எல்லாம் அநாதைகள் ஆயிட்டோம், விதவைகள் ஆயிட்டோம், குடும்பமே அழிந்தது, பதவி போனது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். ஆமே. நீங்கள் வழக்கொண்டாக்கான் பழி வாங்கினால போகிறது, கேஸ் கொடுக்கானால போகிறது. கர்த்தாவின் ஸ்தோத்திரம். முட்டை நின்று பிரார்த்திக்கணும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். தெய்வத்தை ஸ்துதிக்கான் படிக்கணும். பவுலும் சீலாசும் பாதராத்திரி தேவனை பாடி ஸ்துதிக்கும்போது நடந்த எந்தவா சிறைச்சாலுடைய அஸ்திபாரம் குலுங்கினது. அடுத்து எந்தவா நடந்தது? எல்லாரோட பந்தனையும் அழிஞ்சது. அடுத்து எந்தவா நடந்தது? எல்லா டோர் ஓப்பன். ஜெயிலில் இருக்கிற முழு டோர் ஓப்பன். നമ്മ ഇവിടെ അങ്ങോട്ട് പാട്ട് പാടാൻ തുടങ്ങുമ്പോൾ ഇവിടെ സുവിശേഷത്തിന്റെ ഡോറെല്ലാം തുറക്കാൻ പോവാ. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? പല പാരമ്പര്യത്തിനാലും പല കാര്യത്തിനാലും കെട്ടിവെച്ചിരിക്കുന്ന കെട്ടുകളെല്ലാം അഴിക്കാൻ പോകുകയാണ്. പാട്ടുപാടി തുതിക്കാൻ ആരംഭിക്കുന്നത് ബന്ധനങ്ങൾ അഴിയാൻ പോകുകയാണ്. വാതിലുകൾ തുറക്കാൻ പോകുകയാണ്. തുറന്ന ഉടനെ ഈ കള്ളന്മാരെല്ലാം ഓടണം. ഒരുത്തനും ഓടിയില്ല. ഓടാൻ ആരംഭിച്ചത്, ചാകാൻ ആരംഭിച്ചത് ചിരച്ചാല തലവന്താ. அவன் ஆயுதத்தை எடுத்து தன்னைத்தானே கொல்லாம் பார்க்கும்போது சவுல் சொல்றான், நீ உனக்கு எந்த சேதமும் செய்யக்கூடாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், நாங்கள் ஓடி போற கூட்டம் அல்ல. இப்படியானோ அல்லையே പറയുന്നത്? சத்தமா പറഞ്ഞാട്ട്. ഓ ഹാലേലൂയ. ഇപ്പൊ നിങ്ങളുടെ അരികത്തിരിക്കുന്നവർ പറഞ്ഞ അടുത്ത നാൾ വരുമ്പോൾ ഇവരുടെ അടുത്തിരിക്കണം, காதெல்லாம் அங்கே கிழிஞ்சு போய் விட அல்லையா சத்தம். ஆனால் அவங்க இப்படி இருக்கிற தீர்மானம், நான் நாளை இன்னைக்கு இந்த சகோதரன் அடுத்த இருக்கிற புள்ளி ஒரு டிஸ்டர்பும் இல்லை. பாஸ்ட் எத்தனை வெடிக்கட்டு நடத்தியாலும் നമ്മൾ ഇങ്ങനെ ഇരിക്കുക. ആമേ. നല്ല സ്തുതിക്കുന്നവന്റെ അരികത്തിരിക്കണം, നല്ല പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ അരികത്തിരിക്കണം. പ്രൈസ്. നല്ല വേദപുസ്തകം വായിക്കുന്നവന്റെ അരികത്തിരിക്കണം. ദൈവത്തെ ആരാധിക്കുന്നവന്റെ അരികത്ത് പോയി ഇരി. നിനക്ക് ഓട്ടോമാറ്റിക് ആരാധന വരും. നിന്റെ കൈ ഓട്ടോമാറ്റിക്കാ തട്ടാൻ തുടങ്ങും. ഓട്ടോമാറ്റിക്കാ നിന്റെ വായി തുറക്കാൻ തുടങ്ങും. അവൻ സ്തുതിക്ക നിനക്ക് സ്തുതി എഴുന്നേക്കാൻ തുടങ്ങും. അവൻ ആരാധിക്ക അവന്റെ അകത്ത് തീ, നിന്റെ അകത്ത് തീ, നിന്റെ കുടുംബത്തിൽ തീ, നിന്റെ ദേശത്ത് തീ, നിന്റെ ഗ്രാമത്തിൽ തീ എരിയാൻ തുടങ്ങും. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. வாட்சை திருப்பி வைங்க. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் கூட்ட முடியும். 3 சகோதரிமார் மாத்திரம் ஆமீன் சொன்னேன். அதுകൊണ്ട് நான் இப்ப தீர்க்காம போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க கீழே வா மக்களை, சீக்கிரம் வாங்க, முக்கியமான சப்ஜெக்ட்ல இருக்குது, வேகமா வாங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களுடைய, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ கடைசி வந்துட்டு அதுல என்ன படிக்கணும் கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கடைசி வசனத்தை படிங்க. அந்த 26ஆம் வசனம் நினைக்கிறேன். ഷാദ്രാക് മേശാക് അബേദ്നേഗോ, സോറി നോക്കാൻ പാക്കറേ. ദാനിയേലിന്റെ പുസ്തകം 3-ാം അധ്യായത്തിന്റെ 26
29ஆம் வசனத்தை படிங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற அதிന്റെ மேலே 28ஆம் அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்பவരുടെ தேவனுக்கு സ്തോത്രം. നിന്നെ അഴിക്കാൻ വന്നു സ്തോത്രം പറയാൻ തുടങ്ങി. ആമേൻ. സ്തോത്രം പറഞ്ഞാൽ നിനക്ക് രക്ഷയുള്ളൂ. രക്ഷപ്പെടാൻ പറ്റത്തില്ല, വേറെ വഴിയില്ല. ഇന്നേക്ക് നമ്മളെ എല്ലാരും വിളിക്കുന്ന അല്ലേലിയ കോസ്റ്റി. നിങ്ങൾ വേദനിക്കരുത്, അവൻ അല്ലേലിയ പറഞ്ഞാ നമ്മളെ വിളിക്കുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. അല്ലേലിയ പറഞ്ഞാ നമ്മളെ വിളിക്കുന്നത്. ഒരു കോളേജിലെ പഠിക്കുന്ന 3 പിള്ളേർ ഒരു റൂമിൽ തങ്ങിയിട്ടിരിക്കണം. അവനുങ്ങളെ സமைச்சு சாப்பிடணும். അതിൽ ഒരുത്തൻ ബെന്തക്കോസുകാരൻ, കൂടെ ഇരിക്കുന്ന 2 പേര് അവനെ വിളിക്കുന്ന അല്ലേലിയ. சாப்பாடு தவணை அவனுக்கு வந்தா அன்னைக்கு அவன் தான் சமைக்கணும். இடே இன்னைக்கு அல்லேலியா தாண்டா சமைக்க போறேன். அப்ப இவன் வாயில என்னதான் வந்துட்டு இருக்குது? அல்லேலியா. இவனுக்கு ஒரு பிணக்கோ இல்லை. இவன் பாரு ஆட்டோமேட்டிக்கா அல்லேலியா விடா, அல்லேலியா ஓடுனடா, எடா அல்லேலியா வருந்தடா, எடா அல்லேலியா இருக்குதுடா, அல்லேலியா எழுந்திருக்குதுடா, அல்லேலியா குளிக்குதுடா, அல்லேலியா ட்ரெஸ் பண்ணாங்கடா, அல்லேலியா படிக்கிறாடா, அல்லேலியா எழும்புறடா, இப்படி அல்லேலியா அல்லேலியா தான். ஒரு திவசம் அவனோட சாப்பாடு சமைக்கிற தவணை வந்தது. இன்னடா அல்லேலியா தாடா சமைக்க போறேன்னு சொல்லி இவனுங்க ஜாலியா இருக்கும்போ திடீர்னு சோறு வடிச்சபடி தண்ணி வடியதுக்காக வச்சிருந்தா போல திடீர்னு ஒரு பூச்சை வந்து தட்டி அந்த சோறெல்லாம் கீழே விழுந்தது. இவனுங்களுக்கு ஒரே கோபம். பாரா, இந்த அல்லேலியாக்கு இன்னைக்கு நம்ம சாப்பாடு செய்ய கொடுத்தனால நம்ம எல்லாம் பட்டினி கிடக்கணும் நிலைமை வந்தா சொல்லி அவனை என்னென்னமோ பேச ஆரம்பித்தது. அப்ப சொல்ற அந்த மேலே மண்ணு பெடாத்தது அள்ளி எடுக்கலாம் சொல்லி பார்த்தா அந்த சோறுக்குள்ள ஒரு பெரிய பள்ளி சத்து கிடக்குது. அப்பதான் மாதிரி சொல்றே, இன்னைக்கு அல்லேலியா சமைக்காம இருந்திருந்தா நம்ம 3 பேரும் செத்து போயிருப்பாங்கடா. இப்பளாவது ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஐயா, பள்ளி சத்தா என்ன, வரிகீசி சத்தா எனக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அல்லேலியா சமைச்சதுனால, இவனுங்க அல்லேலியா சொன்னதுனால அന്ന് ചാകില്ല. அப்ப ചാകാതെ ഇരിക്കണമെങ്കിൽ നീ എന്താ പറയണം? ഇപ്പൊ പറഞ്ഞാട്ട് ചാകാൻ ഇഷ്ടമുള്ളവർ പറയരുത്, ചാകാതെ ഇരിക്കേണ്ടവർ പറഞ്ഞാട്ട്. ഇതിലും 99 പേര് ചാകാനിരിക്കുക. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்கே பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை பாருங்க. அதே வசனத்தின் கீழே பாருங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை பாருங்க. நான் தேவனை நிறுத்தினேன், நான் பொற்சிலையை நிறுத்தினேன், அதை ஆராதிக்க சொன்னேன், கட்டளை எல்லாம் போட்டேன். ஆராதிக்கல நான் அக்கினி சூளை போடுவேன், அது 7 மடங்கா மாத்திட்டேன். கொடிய தண்டனை தான். ஆனால் இங்க சொல்றாங்க பாருங்க சாட்சி, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி പറഞ്ഞാട്ട് அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் ശരീരങ്ങളെ ஒப்பு கொடுத்ததினால் ഇതാ തീരുമാനം. മരിക്കാൻ വേണ്ടി, ക്രിസ്തുവിന് വേണ്ടി മരിക്കാൻ വേണ്ടി, ക്രിസ്തുവിന് വേണ്ടി തീക്കാത്തെരിഞ്ഞ് കരിക്കഷ്ണമാ മാറാൻ വേണ്ടി அவர்கள் தன்னை சமர்ப்பிச்சதினால் அவர்கள் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். இப்ப தூதர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உன்னை விடுவிப்பதற்காக கிரவுண்டில் இப்ப தூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தூதர்கள் வந்தவர்களை விடுவித்தார். அடுத்த வசனம், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை, ஹலோ, பெந்தெக்கோஸ்தேயர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாட்சக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. நல்ல கை அடிச்சாட்டு, தலை உண்டை தலைக்கு மேல கை அடிச்சாட்டு. இவ்விதமாக ரட்சிக்குவான் கடியந்தோ வேறு ஒரு தெய்வம் இல்லை. இது ராஜா சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்ன வார்த்தை. Praise the Lord. இனி ഈ ദൈവത്തെ മാത്രം വേണം ആരാധിക്കാൻ. വേറെ എവനാകിലും ആരെ തുണ്ടിച്ച് പോട്ടിടുവേன், കുടുംബത്തെ എരികലമാക്കിടുவேன், അழிച്ചിടുவேன். രാജകട്ടളை. இப்படி ഒരു കട്ടളை ഡൽഹിയിൽ നിന്ന് നമുക്ക് വരണം. இப்படி ഒരു കട്ടളை ഡൽഹിയിൽ നിന്ന് വരണേ നമ്മുടെ മുട്ട് മടക്കി ഒക്കത്തുള്ളൂ, നമ്മുടെ മുട്ട് തേയ വെച്ച് ഒക്കത്തുള്ളൂ. മോനെ, ഞാൻ നിർത്താനാണെന്നോ പ്രാർത്ഥിക്കുന്നത്? ഒന്നും കുഴപ്പമില്ലല്ലേ? നാളെ വൈകിട്ട് 10 മണി കുഴപ്പമില്ലല്ലോ? ഇങ്ങനെ കാണിച്ച എന്നാ അർത്ഥം? പോടാന്നോ? ഇങ്ങനെ കാണിക്കുക. ഒരു ചെറുക്കൻ ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ വന്ന് എപ്പോൾ பார்த்தாലും ഇങ്ങനെ കാണിക്കും. ഞാൻ കഴുത്തിന് ഏതോ വെട്ടുവാദം എന്ന് കരുതി നോക്കിയപ്പോൾ നൂല് പോലെ ഒരു മുടി അവൻ വളർത്തി വെച്ചിരിക്കുക. അതിങ്ങനെ കണ്ണിലോട്ടിടുമ്പോൾ ഇങ്ങനെ വെട്ടുവാദം.
ആരാധന കഴിഞ്ഞ എന്നെ വിളിച്ച് പിന്നാടി കൊണ്ട് റൂമിലെ കൊണ്ട് കത്രിക എടുത്ത് അത് കട്ട് പണി വിട്ടപ്പോൾ വെട്ടുവാദം നിന്ന് പോയി. അതുപോലെ ഇപ്പൊ എന്നെ നിർത്തരുതെന്ന് ചോദിച്ചാൽ വെട്ടുവാദം പൊയ്ക്കോളാം, ഞാൻ പോകത്തില്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്ന് മെസ്സേജ് ആരംഭമേ ആയിട്ടില്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. പേടിക്കണ്ട, സന്തോഷമായിരി. ഓ ഹല്ലേലൂയ. അത്താഴ ഉണ്ണാത്തവർ ഭാഗ്യവാൻകൾ. എന്തുകൊണ്ടെന്നാൽ പറഞ്ഞ മോളെ കൊച്ചിന് അതൊന്നും പഴമൊഴിയൊന്നും പഴഞ്ചൊല്ല അറിയത്തില്ല. പക്ഷേ അത്താഴ ഉണ്ണാത്തവർ ഭാഗ്യം, മലയാളി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാ ചോദിക്കുന്നത്. അത്താഴ ഉണ്ണാത്തവർ ഭാഗ്യവാന്മാർ. എന്തുകൊണ്ടെന്നാൽ മലയാളിയാന്നോ രാവിലെ പഴങ്കഞ്ഞി കുടിക്കാന്ന്. അപ്പൊ ഇന്ന് വൈകിട്ട് കഴിക്കാതിരുന്ന രാവിലെ പഴങ്കഞ്ഞി കുടിക്കാം. പഴങ്കഞ്ഞിക്ക് എത്ര പേര് സന്തോഷമുണ്ട്? അയ്യാ അയ്യാ നിർത്തയ്യാ, പഴങ്കഞ്ഞി വേണ്ട അയ്യാ, നാളേക്ക് പഴങ്കഞ്ഞിയും കൂടെ கிடைக்காது. சொல்லல்லையா? சத்தமா சொல்லு. இதே போல விடுவிக்கிற வேறொரு தெய்வம் உலகத்தில் இல்லை. ஆராதித்தால், பாடினால், துதித்தால், கூப்பிட்டால் இவரை தான் கூப்பிடணும், இவரை தான் ஆராதிக்கணும். ராஜ கட்டளை. இது டெல்லியிலிருந்து வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெல்லியிலிருந்து வரப்போகுது, டெல்லியிலிருந்து வரப்போகுது. ஏசப்பாது செய்வாரா? செய்வாரா? மாம்சமான யாவர் மேலும் அவர் தம் ஆவியை ஊற்ற போகிறார். எல்லா நாவும் அவரை போற்றி துதிக்க போகுது. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக மடிய போகுது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். உயர்ந்து நிற்கிற நாமம், ஜீவிக்கின்ற நாமம், என்னும் என்னைக்கு எப்பொழுது நம்மளை காத்து சூழ்ச்சிக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னோட செய்தி இன்னும் முடியல. நான் பைபிளை மூட போறேன், நான் ஜெபிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரு மறந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? ஆரோட தீர்மானம் எஸ்தேர். செகண்ட் தானியேல். தேர்டு சாந்திராக் மேஷாக். இவ்வளவுதான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று ஃபர்ஸ்ட்ல சொன்ன வார்த்தை, நானும் என் வீட்டாரும் மூவென்றால் என் கர்த்தரை சேவிப்போம். இன்று முதல் என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடக்கும். குடும்பத்தோடு நான் சபைக்கு போவேன். குடும்பத்தோடு நான் ரட்சிக்கப்படும். குடும்பத்தோடு நான் ஞானசாரம் எடுக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறது உண்டு? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இருக்கிற ஒரே ஒரு ஸ்நானம் പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും പരിശുദ്ധാവിൻ നാമത്തിൽ മാത്രമുള്ള സ്നാനം. ഈ സ്നാനമാണ് യോർദാനിൽ യേശു യോഹന്നാന്റെ കയ്യിൽ സ്വീകരിച്ച സ്നാനം. ഇതല്ലാതെ വേറൊരു സ്നാനമില്ല. ഈ വേദപുസ്തകത്തിൽ 66 പുസ്തകങ്ങളുണ്ട്. ഈ 66 പുസ്തകത്തിൽ എവിടെങ്കിലും ഒരിടത്ത്, വെളിപ്പാട് മുതൽ ആദിയാകം മുതൽ വെളിപ്പാട് വരെ നിങ്ങൾ പഠിച്ചു പാർക്കുമ്പോൾ ഈ പുസ്തകത്തിൽ എവിടെങ്കിലും ഒരിടത്തിൽ ശിശു സ്നാനം ഉണ്ടോ നോക്ക്, ഇല്ലെങ്കിൽ തളിപ്പ് സ്നാനം ഉണ്ടോ നോക്ക്. ഉണ്ടോ പാസ്റ്റർമാരെ? ശിശു സ്നാനം ഉണ്ടോ? തളിപ്പ് സ്നാനം ഉണ്ടോ? അച്ഛാ പറഞ്ഞേ, ഉണ്ടോ? ഇല്ല, ഇല്ല. അങ്ങനാണെങ്കിൽ ഈ വേദപുസ്തകത്തിൽ എഴുതി കൂട്ടാനോ കുറയ്ക്കാനോ യാർക്കും അധികാരമില്ല. ഇത് കൂട്ടുகிறവനും കുറയ്ക്കുന്നവനെ കർത്തർ ചുമ്മാ വിടത്തില്ല. കുഞ്ഞുങ്ങൾക്കുള്ള ശിശു സ്നാനം ഈ ബൈബിളിനകത്തില്ല. തളിപ്പ് സ്നാനം ഈ ബൈബിളിനകത്തില്ല. സ്നാനം എന്ന് പറയുന്നത് കുളിക്കുന്നതാ. ജ്ഞാന സ്നാനം. എന്റെ 3ാമത്തെ മാസത്തിൽ എനിക്ക് തളിപ്പ് സ്നാനം കൊടുത്തു എന്നാണ് എന്റെ അമ്മ പറയുന്നത്. എന്റെ അമ്മയ്ക്ക് 5 ആങ്ങളമാർ, 5 അമ്മാച്ചന്മാർ. എനിക്ക് അതിൽ 3ാമത്തെ അമ്മാച്ചൻ ഭയങ്കര കള്ളുകുടിയാണ്. പുള്ളിക്കാരൻ വന്ന് എനിക്ക് തല തൊട്ടനെ അനുഗ്രഹിക്കുന്നതുക്കാக വന്ന് എൻ തലയിൽ കൈവച്ച്, കർത്താവേ ഞാൻ 3 കുപ്പി കുടിച്ചാൽ ഇവൻ 5 കുപ്പി കുടിക്കണം. എനിക്ക് വന്ന വരം. എന്റെ 3ാമത്തെ അമ്മാച്ചൻ കട്ടപ്പനയിൽ നിന്ന് വന്ന് റാന്നിയിൽ വന്ന് എനിക്ക് കൊടുത്ത വരം ഇതാണ്. ഞാൻ 3 കുപ്പി കുടിച്ച എന്റെ അനന്തരൻ 5 കുപ്പി കുടിക്കണം. ഇതുവരെയ്ക്കും ഒരു തുള്ളി കുടിക്കാതെ കർത്തരനെ കാത്തു സൂക്ഷിച്ചു. പക്ഷെ അനുഗ്രഹിച്ച അമ്മാച്ചൻ ലോകത്തിലില്ല. അവൻ കുടിച്ച് നശിച്ച് അവന്റെ കുടുംബം അഡ്രസ് ഇല്ലാതെ പോയി. കർത്തരനെ ജീവനോടെ വെച്ചിരിക്കുക. അപ്പൊ അങ്ങേരാണ് എനിക്ക് അന്ന് തല തൊട്ട് അനുഗ്രഹിച്ചത്. അമ്മ പറഞ്ഞാൽ എനിക്ക് അറിയുന്നത്. ആണ് 19ാമത്തെ വയസ്സിൽ എനിക്ക് ബുദ്ധി തെളിഞ്ഞപ്പോൾ ഇതാണ് സത്യം, ഇതാണ് എൻ്റെ രക്ഷയുടെ മാർഗം. ഇതല്ലാതെ എനിക്ക് രക്ഷിക്കപ്പെടാൻ വേറൊരു വഴിയില്ല. ഇതാണ് രക്ഷയുടെ മാർഗം, രക്ഷയുടെ വഴിയെന്നും പറഞ്ഞ് ആ വചനത്തെ ഏറ്റുകൊണ്ട് അപ്പന്റെയോ അമ്മയുടെയോ ആരുടെ അനുവാദമില്ലാതെ ഞാൻ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധ നാമത്തിൽ ഞാൻ സ്നാനമെടുത്ത് വീട്ടിൽ വന്നു. வீட்டுக்கு வந்தപ്പോൾ பெரிய வாக்கத்தி எடுத்து வெட்டுகத்தி எடுத்து எங்க அப்பன் அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்தால் என் கால் 2 கட் பண்ணி துண்டித்து போட சொல்லி பயங்கர பிரச்சனை. எங்க அம்மா 2 கையும் தலையில வச்சாங்க. 7 பிள்ளைங்க. 5ാമത്തെ മോൻ നശിച്ചു പോയെന്ന് പറഞ്ഞ പ്രാഗി. അപ്പൻ കാല് വെട്ടതുക്ക് ഇരിക്കുക. ഞാൻ ഓട്ടമാ ഓടി പെയ്ത്തോമിൽ പോയി പാസ്റ്ററോട് വിവരം പറഞ്ഞു. പാസ്റ്റ് മുട്ട നിൽക്കാൻ പറഞ്ഞു. ഞാൻ മുട്ട നിന്നു.
പാസ്റ്റർ പറഞ്ഞു ഞാൻ എപ്പോൾ എഴുന്നേക്കും അപ്പം വേണം നീ എഴുന്നേക്കാൻ. എനിക്ക് മുട്ടയിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ അറിയത്തില്ല. ഞാൻ ഇവരുടെ വായിലിങ്ങനെ നോക്കിക്കൊണ്ട് ഇങ്ങനെ എന്തൊക്കെയോ വിളിച്ച് പറയുന്നുണ്ട്, എനിക്കൊന്നും മനസ്സിലാകുന്നില്ല. അവസാനം എനിക്ക് മുട്ടും വയറും എല്ലാം വലിക്കാതെ ഞാൻ പറഞ്ഞു, കർത്താവേ ഈ പാസ്റ്റർ ഒരു തേള് കടിക്കണേ, ഒരു പഴുതാര കടിക്കണേ, ഒരു നല്ല കട്ടുറുമ്പ് ഈ പാസ്റ്റർ ഒന്ന് കടിക്കണേ. ഏതെങ്കിലും കടിച്ചെങ്കിലും ഇങ്ങേര് എഴുന്നേക്കത്തുള്ളൂ, ഇങ്ങേര് എഴുന്നേറ്റെങ്കിലും ഞാൻ എഴുന്നേക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. അവസാനം 4 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് പുള്ളിക്കാരൻ എഴുന്നേക്കാന്ന് പറഞ്ഞ് എന്നെ വിളിച്ചോണ്ട് വീട്ടിൽ കൊണ്ടുവന്നു. കത്തി എടുത്തോണ്ട് അപ്പൻ കാപ്പി എടുത്തോണ്ട് വരിക. അന്ന് എൻ്റെ അപ്പൻ രക്ഷിക്കപ്പെട്ടു. നീ കർത്താവായ യേശുവിനെ വിശ്വസിക്കപ്പോൾ നീ നിന്റെ വീട്ടാരും രക്ഷിക്കപ്പെടും. പ്രമാണമുണ്ട്. നീ വിശ്വസിക്കുമ്പോൾ നീ മാത്രമല്ല നിന്റെ കുടുംബം രക്ഷിക്കപ്പെടും. നീ മനം തിരുമ്പോ കുടുംബം മനം തിരുമ്പും. അപ്പൻ രക്ഷിക്കപ്പെട്ടവൻ ശപിച്ച് അമ്മ വന്ന് അച്ചായനും ആ മോനും പോകട്ടെ, പിന്നെ ഞാൻ എന്തിനാ, ഞാനും അങ്ങ് രക്ഷിക്കപ്പെട്ടേക്കാം. 30-ാമത്തെ ദിവസം പപ്പായും മമ്മിയും സ്നാനപ്പെട്ടു. അടുത്ത മക്കൾ എല്ലാവരും സ്നാനപ്പെട്ടു. ഇന്നേക്ക് ഞങ്ങളുടെ കുടുംബത്തിലെ മക്കളും കൊച്ചുമക്കളുമായി ചേർന്ന് 11 പാസ്റ്റർമാരാണ്. ഓ ഹല്ലേലൂയ. 11. എനിക്ക് 2 മക്കളും വലിയ ഭയങ്കര പാസ്റ്റർമാരാണ്. എന്നെക്കാളും വലിയ പ്രസംഗാരാണ്. പാസ്റ്റർ കണ്ടുന്നവർ രണ്ടുപേരെയും ഭയങ്കരമായ ശുശ്രൂഷയിൽ ജ്വലിക്കുന്നതാണ് 2 മക്കൾ. ദൈവത്തിന് സ്തോത്രം. അങ്ങനെ ഞങ്ങൾ വളർത്തിക്കൊണ്ടുവരുന്നത്. ഞങ്ങൾക്കിത് നിമിത്തം ഞാൻ എടുത്ത ഞങ്ങളുടെ വീട്ടിലെ വേദപുസ്തകം ഫസ്റ്റ്, എനിക്കൊരു ദോഷം ഇതുവരെയ്ക്കും വന്നിട്ടില്ല. ദൈവത്തിനെ അറിയാൻ തുടങ്ങി. അവനിക്ക് വഴിയും സത്യവും ജീവനുമായിരിക്കും. ദൈവം എന്നെ നടത്തുന്നു. അങ്ങനെങ്കിൽ തളിപ്പ് സ്നാനം അല്ലെങ്കിൽ ശിശു സ്നാനം ഒന്ന് ബൈബിൾ ഇല്ല. ബൈബിൾ ഇല്ലാത്തത് നമ്മൾ അംഗീകരിക്കരുത്, സ്വീകരിക്കരുത്, ഏറ്റുകൊള്ളരുത്, ചെയ്യരുത്. ഈ ശാപം മുഴുവനും നിനക്ക് വരും. എടുക്കുന്നവനും വരും, കൊടുക്കുന്നവനും വരും. ആമേൻ. ഇരിക്കുന്ന ഒരു സ്നാനം യേശു 30-ാമത് വയസ്സിലെ യോർദാൻ നദിയിലെ യോഹന്നാന്റെ കയ്യില് സ്നാനപ്പെട്ടപ്പോൾ സ്വർഗം തുറന്നു. ഇവൻ എൻ്റെ നേശകുമാരൻ, ഇവൻ ഞാൻ പ്രിയമായിരിக்கிறேன். പരിശുദ്ധാവി പുറാവെ പോലെ നിഴലിട്ടു. പരലോകം അംഗീകരിച്ചു. ഒരു കുറ്റം കൂടെ ചെയ്യാത്ത യേശുവിനെ അത് ആവശ്യമാണെങ്കിൽ ഞാനും നിങ്ങൾ യേശുവിനെക്കാട്ടിലും വലിയവനാണോ? സ്വർഗത്തിൽ പോണെങ്കിൽ ജലത്തിനാലും ആത്മാവിനാലും ജനിച്ചെങ്കിൽ മാത്രമേ സ്വർഗത്തിൽ പോകാൻ പറ്റത്തുള്ളൂ. ഞാൻ ബസ്സിൽ പറഞ്ഞാൽ ഒന്നീ നരകത്തിൽ പോകണം, ഇല്ലെങ്കിൽ സ്വർഗത്തിൽ പോകണം. നിങ്ങളാണ് തീരുമാനമെടുക്കേണ്ടത്. നിങ്ങളാണ് തീരുമാനമെടുക്കേണ്ടത്. ഇത് മതം മാറ്റുന്ന കിറുക്കല്ല. ഇതാണ് സത്യം. സത്യത്തെ മറുപീരുകൾ സത്യമംഗളെ വിടുതലയാക്കും. ഇതാണ് സത്യം. സ്വർഗത്തിൽ പോകാൻ ഇതല്ലാതെ വേറൊരു മാർഗമില്ല, വേറൊരു വഴിയില്ല. ഇതെ സ്വീകരിക്കാത്തവൻ ആരായിരുന്നാലും അവൻ നരകത്തിൽ പോയി താൻ ആകണം. എനിക്ക് സ്വർഗത്തിൽ പോകണം, എനിക്ക് ആ വഴിയിലോട്ട് വരണം. അത് നിമിത്തം എന്നെ ആര് വെറുത്താലും, ആര് തള്ളിനാലും, ആര് കൈവിട്ടാലും, എന്നെ ഉപേക്ഷിച്ചാലും, ഞാൻ നടുറോട്ടിൽ കടന്നാലും, ജയിലിൽ പോണാലും, ചത്താലും കുഴപ്പമില്ല. എനിക്ക് സ്വർഗം വേണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? അങ്ങനെങ്കിൽ നിങ്ങൾ അതിനുവേണ്ടി സമർപ്പിക്കണം. നിങ്ങൾ അതിനുവേണ്ടി വിട്ടുകൊടുക്കണം. ഒരു മനുഷ്യൻ ഈ ലോകത്തിൽ ജനിക്കുമ്പോൾ അവൻ്റെ പേര് 2 ഇടത്തിൽ മാത്രമേ ഉള്ളൂ. ഒന്ന് സ്വർഗത്തില്, ഇന്നൊന്ന് ഭൂമിയില്. ഭൂമിയിൽ എഴുതുന്നത് പുഴുതിക്കകത്താണ്, പൊടിക്കകത്താണ് എഴുതുന്നത്. അത് കാറ്റടിക്കുമ്പോൾ വെള്ളം വരുമ്പോൾ അങ്ങ് പോകും. ആണ് മേലെ സ്വർഗത്തിൽ നിന്ന് ജീവന്റെ പുസ്തകത്തിലാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ജീവ പുസ്തകത്തിൽ പേരെഴുതി കാണാത്ത അത്ര പേരും പൊയ്യനും കള്ളനും അക്കിനി കടലുക്ക് സ്വന്തക്കാരന്താ. അവൻ 2-ാം മരണத்துக்கு അധികാരിതാ. 2-ാം മരണத்துக்கு അവൻ പാത്രം താ. ஆனால் എൻ്റെ പേര് ജീവ പുസ്തകത്തിൽ ഇരിക്കുന്നത് കൊണ്ട് എൻ്റെ മേൽ 2-ാം മരണத்துக்கு അധികാരമില്ല. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? നിങ്ങളുടെ പേര് ഇപ്പൊ സ്വർഗത്തിലാന്നോ? നിങ്ങളുടെ പേര് ഭൂമിയിലാന്നോ? പോകാൻ 2 ഇടമേ ഉള്ളൂ. ഒന്ന് സ്വർഗം, ഒന്ന് പാതാളം. പേരെഴുതാൻ 2 സ്ഥലമേ ഉള്ളൂ. ഒന്ന് സ്വർഗം, 2ാമത് ഭൂമി. പ്രൈസ് ദി ലോർഡ്. എന്റെ പേര് എവിടെ ഇരിക്കുന്നത്? എല്ലാ റെക്കോർഡിലും പേരുണ്ട്, ചർച്ചിനകത്തും പേരുണ്ട്, എല്ലായിടത്തിലും പേരുണ്ട്. അതൊന്നും ചെല്ലത്തില്ല. ആധാർ കാർഡൊന്നും സ്വർഗത്തിലോട്ട് കൊണ്ടുപോകാൻ പറ്റത്തില്ല. റേഷൻ കാർഡ് സ്വർഗത്തിലോട്ട് പറ്റത്തില്ല. ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ഒന്നും സ്വർഗത്തിലില്ല. ഒരേ ഒരു ജാതി മാത്രം, പരിശുദ്ധ ജാതി. പരിശുദ്ധ ജാതി. യേശുവിൻ രക്തത്താൽ കഴുകപ്പെട്ട പരിശുദ്ധ കൂട്ടം, യേശുവിൻ രക്തത്താൽ നീക്കപ്പെട്ട പരിശുദ്ധ കൂട്ടം, യേശുവിൻ രക്തത്താൽ കഴുകപ്പെട്ട പരിശുദ്ധ കൂട്ടം. അവർക്ക് പോകാൻ ഒരേ ഒരു വഴി യേശു മാത്രം. യേശു മാത്രം. ഞാനേ വഴിയും, ഞാനേ സത്യവും, ഞാനേ ജീവനും. അടുത്തത് സാത്താൻ റെഡിയാ നിൽക്കുക, പാതാളത്തിൽ കൊണ്ടുപോകാൻ റെഡിയാ നിൽക്കുക. നിങ്ങൾ സാത്താന്റെ കൂടെ പോകുന്നോ നിങ്ങൾ തീരുമാനിക്കണം. നിങ്ങൾ സ്വർഗത്തിലോട്ട് പോകുന്നോ നിങ്ങൾ തീരുമാനിക്കണം. എൻ്റെ കയ്യിലിരിക്കുന്ന ബട്ടർഫ്ലൈയെ കൊല്ലുന്നത് ഞാനാണ്, അതിനെ പറക്ക് വയ്ക്കുന്നത് ഞാനാണ്. എൻ്റെ ആത്മാവിനെ നശക്കി കൊന്ന് ഞാൻ നരകത്തിലോട്ട് വിടുന്നത് ഞാനാണ്. എൻ്റെ ആത്മാവിനെ സ്വർഗത്തിലേക്ക് അയക്കുന്നത് ഞാനാണ്. അപ്പോൾ ഒരു തീരുമാനം എടുക്കണം.